பிரைஸ் லார்ட். இந்த வெட்னஸ்டே பைபிள் டீகோடர்ல சீரீஸ்ல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாரும் வந்ததுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுக்கும் நன்றி. இப்ப ரோமருக்கு எழுதின நிருபத்தை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம போன வாரம் இந்த எபிசோட்ஸ் கிட்டத்தட்ட இந்த நிருபங்கள் எல்லாரையும் படிச்சோம்னா கிட்டத்தட்ட பைபிளோட 75% நம்ம படிச்சிருவோம். நியூ டெஸ்ட்மெண்டோட 75% படிச்சிருவோம்னு நம்ம பார்த்தோம். நான் ஒரு சின்ன ஓவர்வியூ போன வாரம் நான் சொன்னதை மாத்திரம் சொல்லிட்டு நம்ம இந்த வசனத்துக்குள்ள போலாம். இந்த 4 அதிகாரம் இன்னைக்கு கவர் பண்ண போறோம். ரோமர்ல 4 அதிகாரம் இப்ப ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ் கவர் பண்ண போறோம். நீங்க படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். படிக்கலனாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு போய் கூட படிச்சுக்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது ரோமர் 1-4. அதுல நம்ம ரொம்ப தெளிவா நான் சொல்ல போறது முதல்ல இந்த ரோமர் எதுக்காக எழுதப்பட்டதுன்னு நான் போன வாரம் சொன்னேன் உங்களுக்கு. ரோமர் புதிய ஏற்பாடுல 27 புக்ஸ் இருக்கு. 27 புக்ல 21 நிருபங்கள், 21 நிருபங்களாகவே இருக்குது. அதுல நிருபங்கள்ல கிட்டத்தட்ட 13, 14, அதாவது 14 டிஸ்பியூட்ல இருக்கு. அது இன்னும் தெளிவில்லாம இருக்கு. எபிரேயர் அதை தவிர்த்து 13 எழுதினவர் பவுல். அதனால பவுலை பத்தி பார்த்தோம். மீதியே அந்தந்த ஆத்தர்ஸ் யார் வேற பேர் இருக்கோ அவங்க எழுதியிருக்கிறாங்க. இந்த 14 அதிகாரத்தையும் இந்த 14 புக்ஸையும் எழுதினவர் பவுல். இந்த பவுலை பத்தி நம்ம பார்க்கும்போது பவுல் ஒரு ரொம்ப 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 ஒரு வைராக்கியமான யூத குடும்பத்துல பிறந்து, ஆனா அவர் இஸ்ரவேல் நாட்டுல வளரல, வேற நாட்டுல வளர்ந்திருக்காருன்னு பார்த்தோம். அவர் கிட்டத்தட்ட 5லிருந்து 15வது ஆண்டவரோட பிறப்பு ஏடி அந்த சமயத்துல வாழ்ந்திருக்கணும், அந்த சமயத்துல பிறந்திருக்கணும் என்று அவங்க நினைக்கிறாங்க. இவர் ஒரு பரிசேயர் குடும்பத்துல இருந்து பிறந்தனால அவர் வைராக்கியமான ஆண்டவருடைய பிள்ளை. ஆனா யூதர் முறைப்படி அவர் வளர்ந்தனால அவர் கிறிஸ்தவர்களை வெறுக்கிறாரு. ஆனா ஆண்டவர் அவரை கிருபையினால அவருக்கு ஒரு இயேசு கிறிஸ்துவே அவருக்கு தரிசனமாகி அவரை தெரிந்து கொள்கிறாரு. அதனால இவர் ஆண்டவருடைய வார்த்தைய யாருக்கு? புறஜாதிகளுக்கு, அதாவது யூதர் அல்லாதவர்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்றதுக்காக நியமனப்பட்ட ஒரு ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம், அப்போஸ்தலர் என்று அவரையே அவர் சொல்லிக்கிறாரு. என்னன்னா ஆண்டவர் அவர்கிட்ட அவருக்கு கொடுத்த வெளிப்பாடின்படி சொல்லிக்கிறாரு. இவர் இந்த ரோமாபுரிக்கு எழுதுறாரு. இந்த என்னத்துக்கு இந்த புக் எழுதப்பட்டதுன்னா, ஒண்ணு யூதர்களுக்கும், நான் சொன்னேன் போன வாரம் சொன்னேன், இந்த ரோமாபுரியில இருக்கிற சபையில ரோமாபுரியில 2 விதமான ஜனங்கள் இருக்காங்க. ஒண்ணு யூதர்கள், இன்னொன்னு புறஜாதிகள். அதாவது யூதர்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்தான் புறஜாதிகள். நம்மள மாதிரி நம்ம யூதர்கள் அல்ல, ஆனா நம்ம இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், இவங்கதான் புறஜாதிகள். இவங்க 2 விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த புறஜாதிகள் என்ன பண்றாங்க? நான் சொன்னேன் எந்தெந்த காலகட்டத்துல என்னென்ன நடந்ததுன்னு போன தடவை சொன்னேன், ஓவர்வியூல சொன்னேன். போன தடவை வரலன்னா அதை மிஸ் பண்ணிட்டீங்க. என்னன்னா நீரோன்ற ராஜா வரத்துக்கு முன்பாக, அதாவது யூதர்களை துன்புறுத்துற காலத்துக்கு முன்பாக இந்த நிருபத்தை பவுல் எழுதியிருக்கிறாரு. என்னன்னா நீரோ யூத ஜனங்களை ரொம்ப 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 டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டான், நீரோன்ற ராஜா. அதே போல இந்த புறஜாதிகள் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட முறைமைகளை சபைக்குள்ள கொண்டு அதாவது நான் சொன்னேன், சடங்காச்சாரத்தை சபைக்குள்ள கொண்டு சபையோட பரிசுத்தத்தை குலைச்சு போட்டுறாங்க. அந்த மாதிரி செயல்படுகிற சபை தான் ரோமன் கத்தோலிக்க சபை. நீரோ காலத்துல இருந்த சபை சடங்காச்சாரத்தை என்னன்னா, அதுக்கு முன்னாடி இருந்த ராஜா யூதர்கள் எல்லாம் வெளியில அனுப்பிட்டார். ஏன்னா நீங்க ரோமாபுரியில இருக்கக்கூடாது, உங்களால ரொம்ப தொல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டார். அதனால எல்லா சடங்காச்சாரத்தையும் இந்த மத்த மதத்துல இருந்து வந்தவங்க சபைக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. அப்ப யூதர்களுக்கும், அப்புறம் நீரோ காலத்துல திருப்பி யூதர்களை உள்ள விட்டோம்னா யூதர்களுக்கும் இந்த புறஜாதிகளுக்கும் பயங்கர பிரச்சனை வந்துடுது. அதனால இவங்க 2 பேருக்கும் இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்காக இவங்க 2 பேருக்கும் ஒரு சமாதானத்தை கொண்டு வருது. அதாவது ஆண்டவர் தெரிந்து கொண்ட கிறிஸ்தவர்கள் யாரு அப்படின்றது தெளிவுபட நமக்கு தெரியறதுக்காக தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இன்னைக்கும் நமக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கு.
நாம வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள்னா நம்ம புறஜாதியில இருந்து வந்துட்டோமே, உண்மையா கிறிஸ்தவர்களா ரொம்ப வருஷக்கணக்கா கிறிஸ்தவங்களா, நான் புறஜாதியில இருந்து ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவரா, நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு நமக்கும் இந்த கன்ஃபியூஷன் இருக்கு. இப்போ உங்களுக்கும் எனக்கும் இந்த புக் ரொம்பவே முக்கியம். அதாவது இதுல என்ன சொல்றாருன்னா, இதுக்கு அப்புறமும் என்ன ஆகுது, இந்த புக்க வந்து பவுல் வந்து எந்த நோக்கத்துக்காக எழுதினாரோ, ஆண்டவர் அவருடைய திட்டம் பெருசு. என்னன்னா, ரோமரோட சாம்ராஜ்யம் முடிய போகுது இந்த காலகட்டத்துல. ரோம சாம்ராஜ்யம் தான் உலகத்தை முழுவதும் ஆக்கிபை பண்ணி ஆண்டருடைய பரமேறினதுக்கு பின்பாக ரோம சாம்ராஜ்யம் தான் அந்த உலகம் முழுவதையும் ஆட்சி செய்துட்டு இருக்கு. இந்த ரோம சாம்ராஜ்யம் முடிய போகுதுன்ற ஆண்டவருக்கு தெரியும். அடுத்தது யார் வரப்போறா? ஆங்கிலேயர்கள் இந்த உலகம் முழுவதையும் அரசாள போறார்கள்னு ஆண்டவருக்கு தெரியுது. அதனாலதான் ஆங்கிலேயர்கள் மூலமாக கிறிஸ்தவத்தை எல்லா ஊருக்கும் ஆண்டவர் கொண்டு வரதுக்காக தான் இந்த நற்செய்திய பவுல் கிட்ட கொடுத்து ஐரோப்பா கண்டத்துக்கு போறதுக்காக இப்ப இந்த புக்லயே எழுதுறாரு. முதல்ல நான் கொஞ்ச நாள் ரோமாபுரிக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்பெயினுக்கு போறேன். ஸ்பெயின் எங்க இருக்கு? ஐரோப்பா கண்டத்துல இருக்கு. ஐரோப்பா கண்டத்துல ஸ்பெயின் இருக்கு. ஸ்பெயின் தான் த கேட்வே டு யூரோப். கேட்வே டு யூரோப் for the gospel to spread. good news. ஆங்கிலேயர்கள் கிட்ட போய் அது முதல்ல கிடைக்கணும். ஆங்கிலேயர்களும் கிறிஸ்தவர்கள் கிடையல, அவங்களும் அந்நிய மதத்தை கும்பிட்டு கொண்டு வந்தவங்க தான். ஆனா ஆண்டவரால சில பேரை தேர்ந்தெடுத்து கொண்டனால அவர்கள் நமக்கு வந்து ஆண்டருடைய நற்செய்திய பவுல போல நமக்கு சொல்றதுக்கு ஆண்டவர் உங்க மேலயும் என் மேலயும் வைத்த தயவுனாலதான் இந்த ரோம புத்தகத்தை எழுதுறாரு. இதுதான் இதோட ஹிஸ்டரி. சோ இத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டாதான் இயேசு கிறிஸ்து யூதர்களை தெரிஞ்சு கொள்ளல, புறஜாதிகளை தெரிந்து கொள்ளல, அவர் மேல விசுவாசம் வைத்து அவரை பின்பற்றி இருக்கிற ஒரு மல்டி கல்ச்சுரல் எத்னிக் குரூப். ஒரே விசுவாசம், ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய குடும்பத்தினரா ஆண்டவர் இந்த உலகம் முழுவதும் ஒரு குடும்பத்தினர் இருக்கும். ரெண்டு ஜனங்கள் தான். ஒண்ணு ஆண்டருடைய குடும்பத்தினர், அதாவது சரீரமாகிய அவருடைய சபைக்குள்ள இருக்கிற ஒரு மல்டி கல்ச்சுரல் இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்து பாவத்துல இருந்து விடுபட்டு அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்ட ஒரு குடும்பத்தை உருவாக்கதான். இந்த குடும்பத்துக்கு ராஜாவாக அவர் அரசால போகிறார். இதுக்குதான் ஆண்டவர், இதுதான் ஆண்டவருடைய பெரிய ஸ்கோப் ஆஃப் சால்வேஷன். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் வரப்போறாரு. ஆண்டவர் என்றென்றைக்கும் ராஜாவாக, நித்தியத்துக்கு ராஜாவாக அரசால போறார். இந்த ராஜா யாருக்கெல்லாம் ராஜானா, ஒரே குடும்பத்தினர் அவருடைய சரீரமாகிய சபையாக ஆண்டுடைய ரத்தத்தால கழுவப்பட்ட ஒரு குடும்பத்தை ஆண்டவர் தெரிந்து உலகம் முழுவதும், அவர்கள் யூதர்களா இருந்தாலும் சரி, புறஜாதிகளா இருந்தாலும் சரி, எந்த மதத்தினரா இருந்தாலும் ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கிறவர்களை தெரிந்து கொள்ளதான் ஆண்டவர் வந்து முதல்ல இருந்தே திட்டம். எப்ப இந்த திட்டம் வந்ததுன்னா, எப்ப முதல் ஆதாம் விழுந்து போனானோ அப்பயே ஆண்டருடைய திட்டம் இதுதான். அவரை சொந்த ரட்சகரா, அவர் மேல நேசம் வச்சு, அவர் மேல அன்பு வச்சு, அவரையே பின்பற்றி, அவர் தான் எனக்கு ராஜா என்று அவருடைய ரட்சிப்புக்கான வழியாகி இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு அவரை போல மாறணும்னு ஆசை வைத்தவங்க தான் அவருடைய குடும்பத்தினர். இத காட்டுறதுக்கு தான் ஆண்டவர் வந்து நமக்கு இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். சோ முதல்ல வந்து இந்த ரோமர் புத்தகத்துல என்ன எழுதியிருக்குதா, முதல்ல யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. யூதர் சொல்றான், நீங்க விருத்த சேதனம் பண்ணலன்னா, சர்க்கம்சிஷன் பண்ணலன்னா நீங்க வந்து கிறிஸ்தவர்களே கிடையாதுன்னு சொல்றாங்க. இவங்க சொல்றாங்க, அதெல்லாம் நான் பண்ண வேண்டாம், ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அவங்களுக்குள்ள நிறைய ரிஃப்ட் இருக்கு. இந்த ரிஃப்ட வந்து சரி பண்றதுக்காக தான் பவுல் இதை எழுதுறாரு. அதுக்கப்புறம் எதுக்காக எழுதுறாருன்னா, நீட் ஃபார் சால்வேஷன். இந்த நீட் ஃபார் சால்வேஷன் அவங்க சொல்றாங்க யூதர்களுக்கு வேண்டாம், ஏன்னா ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கே சொல்லிட்டு எங்களுக்கு தான் லா ஆஃப் மோசஸ் கொடுத்துட்டாரு, டோரா கொடுத்துட்டாரு அப்படின்னு யூதர்கள் சொல்றாங்க. ஆனா பவுல் என்ன சொல்றாரு, எல்லாருக்கும், மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் என்ன தேவை? ரட்சிப்பு தேவை. ஆண்டவர் அடுத்தது என்ன சொல்றாருன்னா, மனுஷனா பிறந்த எல்லாரும் ஒரே நிலைமையில தான் இருக்கிறோம். ஒரு குழந்தை இந்த உலகத்துல பிறக்குதுன்னா எல்லாம் ஒரே நிலைமை, எல்லாம் பாவியாதான் பிறக்கிறோம். ஏன்னா விழுந்த ஒரு சந்ததியான ஆதாமின் சந்ததியில தான் நம்ம பிறக்கிறோம். ஆண்டவருக்கும் நமக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லாம தான் நம்ம பிறக்கிறோம்.
அதனால பிறந்த குழந்தை வந்து பாவமே செய்யலையே, ஆனாலும் அந்த குழந்தை வளர்ந்து பெருசானா கண்டிப்பா அதுக்கு ரட்சிப்பு தேவை. ரட்சிப்பு தேவை. அறிகிற அறிவு இருந்தா ரட்சிப்பு தேவை. அத சொல்றதுக்கு தான் இந்த புக் எழுதியிருக்கிறாரு. எல்லா மனுஷனுக்கும் தேவையானது ரட்சிப்பு. அடுத்தது ஆண்டவர் இந்த ரட்சிப்பு வழிய எப்படி உண்டாக்கினார்? புரோவிஷன் ஃபார் சால்வேஷன். ஆண்டவர் ஒரே ஒரு வழிய தான் உண்டாக்கி இருக்கிறாரு. எதுக்கு? ரட்சிப்பு அடையறதுக்கு. அந்த வழி என்ன அப்படின்றத தெளிவுபட இந்த ரோமர்ல எழுதியிருக்கிறாரு. அடுத்தது தி ரிசல்ட் ஆஃப் சால்வேஷன். இந்த ரட்சிப்பு அடைஞ்சுக்கிறனால நமக்கு என்ன? இந்த ரட்சிப்பை எதுக்கு அடைஞ்சுக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியும். எதுவுமே நம்ம வந்து பெனிஃபிட் இல்லாம செய்ய மாட்டோம். அதனால நமக்கு இந்த ரட்சிப்புனால என்ன நன்மை உண்டாகுது? அதுக்கப்புறம் தி ஸ்கோப் ஆஃப் சால்வேஷன். இதனால ஆண்டவர் வந்து நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஸ்கோப் ஆஃப் சால்வேஷன் உலகம் முழுவதும் ஆண்டவர் வந்து ஒரே நம்பிக்கை உள்ள, ஒரே எண்ணம் உள்ள, ஒரே ஆண்டவரை தொழுகிற, ஒரே ராஜாக்கு அடியில ஒரு பிரஜையை உண்டாக்கணும்னு ஆசைப்படுறாரு. அந்த பிரஜைகள் தான் நம்ம. அதுக்கப்புறம் ஸ்கோப் ஆஃப் சால்வேஷன். அதுக்கப்புறம் இந்த ரட்சிப்பை நம்ம வந்து அப்படியே நான் ரட்சிப்பட்டுட்டேன், ஆண்டவரால கழுவப்பட்டுட்டேன் அப்படியே விட்டுறக்கூடாது. அனுதின வாழ்க்கையில நம்ம எப்படி இதை பிராக்டிஸ் பண்றது? இது எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் தான் இந்த ரோமர் புத்தகத்துல இருக்கு. நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் சொன்னேன், இந்த ஒவ்வொரு நிருபமும் ஒரே டெம்ப்ளேட்ல தான் இருக்கும்னு. ஒரே டெம்ப்ளேட், ஒரே ஃபார்மேட்ல தான் இருக்கும்னு. அதை நான் திருப்பி இப்ப ரெஃப்ரெஷ் பண்ணல. ஏன்னா டைம் நமக்கு இல்லாதனால நான் திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணல. அதனால எல்லா நிருபங்களும் ஒரே ஃபார்மேட்ல தான் இருக்கும். அதாவது நம்ம இப்ப சாப்டர் 1 பார்க்க போறோம். இந்த சாப்டர் 1ல வந்து ஃபர்ஸ்ட் அந்த டெம்ப்ளேட் படி சென்டர் யாரு? இந்த நிருபத்தை எழுதினது. நான் போன வாரம் சொன்னேன், இந்த புத்தகத்தை அவர் டிக்டேட் பண்ணாரு. இந்த நிருபத்தை, இந்த லெட்டரை வந்து அவர் டிக்டேட் பண்ணாரு. ஃபீபின்னு ஒரு அம்மா, அவங்கதான் எடுத்துட்டு வந்து நமக்கு எல்லாருக்கும் ரோமர் சபைக்கு படிச்சு காட்டினதே ஒரு அம்மா. அதனால ஆண்டவர் வந்து பொம்பளைங்களை வச்சு என்ன பண்ணுவாரு? பொம்பளைங்களை வச்சு ஒண்ணுமே பண்ணக்கூடாது, பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் போய். ஏன்னா ஆண்டவர் யார வேணா யூஸ் பண்ணலாம். ஒரு கழுதையை கூட யூஸ் பண்ணலாம், யார வேணா யூஸ் பண்ணலாம். இதுல இந்த புத்தகம், ரோமர் புத்தகம், ஆண்டவர் நிருபங்களுக்கு அடிப்படையா ஆண்டவர் வந்து பவுல வைத்து எழுதின லாங்கஸ்ட் புக் தான் இந்த ரோமர். இதுல முதல்ல ரோமர் சபையில படிச்சது வந்து ஒரு அம்மா, ஃபீபி. இத வந்து டிக்டேட் பண்ணது பவுல். அதனால இது வந்து பவுல் என்ன சொல்றாரு? அவரை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாரு. அவரை எப்படி ஐடென்டிஃபை பண்றாருன்னா, பவுல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாரோ அதேதான் நீங்களும் நானும். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பவுல் என்ன சொல்றாரு? ஐ எம் a servant of God. அதாவது ஆண்டவருடைய ஊழியக்காரர், ஆண்டவருடைய வேலைக்காரர் அப்படின்ட்டு சொல்றாரு. நம்ம கொலோக்கியல் டேர்ம்ல சொல்லணும்னா பவுல் வந்து சொல்றது வந்து இதே வேர்டு தான், ஐ எம் a servant of God. நம்ம எல்லாரும் ஆண்டவர் முன்பாக இயேசு கிறிஸ்து, காட்னு கூட சொல்ல, ஐ எம் a servant of Christன்னு சொல்றாரு. அதனால இயேசு கிறிஸ்து தான் அவருக்கு வந்து இந்த தகுதியை கொடுத்திருக்கிறார். இப்ப நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு நமக்கு ஒரு தகுதியை கொடுத்திருக்கிறார். என்ன தகுதினா, ஆண்டவரை பத்தி எல்லார்கிட்டையும் போய் சொல்லணும். எல்லார்கிட்டையும் போய் சொல்லணும். அதுலயும் பவுல வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நோக்கத்துக்காக ஆண்டவர் தேர்ந்திருக்காரு. என்னது? புறஜாதிகளுக்கு போய் நற்செய்தியை கொடுக்கணும். நற்செய்தி என்ன? நற்செய்தி வந்து இதை தெரிஞ்சுக்கோங்க, 1:2 நற்செய்தி என்னன்னு போட்டிருக்கு. ஏற்கனவே எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் எழுதின நற்செய்தி தான். அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு பிறப்பார். இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு, இயேசு கிறிஸ்துடைய வளர்ப்பு, அவர் நமக்காக ஜீவனை கொடுத்து திரும்ப உயிர் தெழுந்து நமக்கும் அந்த உயிர் தெழுதலை கொடுத்து அவர் போய் நமக்காக ஒரு ஸ்தலத்தை உருவாக்கி நம்மளே அவருடைய சொந்த ஜனமாக மாற்றிக்கொள்ள அவர் பிதா இயேசு கிறிஸ்துவ நமக்கு ஒப்பு கொடுத்ததுதான் நற்செய்தி. சோ குட் நியூஸ் ஆஃப் த காஸ்பல் என்னன்னா, இயேசு கிறிஸ்து நமக்காகவே பிறந்து நமக்காகவே வளர்ந்து என்ன அவர் பிள்ளையாக மறுபடி என்னுடைய பாவ நிலைமையில இருந்து அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு என்ன பாவத்துல இருந்து என்னை விடுதலை செய்யறதுக்கு அவர் வந்ததுதான் நற்செய்தி. இந்த செய்தியை தான் நம்ம போய் எல்லார்கிட்டையும் சொல்லணும். சோ ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். இதுதான் ரெண்டாவது வசனத்துல நம்ம பாக்குறோம். 1, 2, 3 அதுல எல்லாம் பாக்குறோம். 8 வரைக்கும் அதுதான். பவுல் யாரு, எதுக்காக எழுதுறாரு, என்னத்த சொல்றதுக்கு வராரு, யாருக்கு சொல்ல வராரு. அதே போல இதுல வந்து அவர் வந்து இந்த 8ல இருந்து 11 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 11வது வசனத்துல இதுல கிட்டத்தட்ட 4 காரியங்களை நம்ம கத்துக்கணும். என்னன்னா, இதுல வந்து பவுல் வந்து
ரோமர்களை பத்தி எழுதினப்ப ரோமர் சபைய ரோமாபுரியில இருக்கிற சபையை பத்தி எழுதியிருக்கிறாரு. ரோமாபுரியில இருக்கிற சபையை பத்தி எழுதுறப்ப இவங்களை பத்தி சொல்லும் போது உங்களுடைய விசுவாசத்தை பத்தி எல்லா உலகத்துக்கும் தெரியும்னு சொல்றாரு. அப்ப நம்ம கூட கிறிஸ்தவர்களா மாறிட்டோம்னா நம்மளுடைய விசுவாசத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். ஏதாவது வழியில நீங்க ஒருவேளை ஒரு இந்து குடும்பத்துல இருக்கலாம், யாருக்கிட்டையும் உங்களுடைய விசுவாசத்தை பத்தி சொல்ல முடியாம இருக்கலாம். ஆனா நம்ம கான்வர்சேஷன் அவங்க கிட்ட பேசும்போது கண்ட கடையும் பேசாம எப்படியாவது ஒரு வகையிலையாவது நீங்க ஆண்டவரை பத்தி அவங்களுக்கு சொல்லணும். உங்களுடைய விசுவாசத்தின் நம்பிக்கை, உங்களுடைய கோர் ஐடியாலஜி இயேசு கிறிஸ்துவின் மேல இருக்குதுன்றத நம்ம கன்வே பண்ணணும். சோ நம்ம கிறிஸ்தவங்களா பிறந்துட்டோம்னா நீங்க ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல வேலைக்கு போகலாம், எங்க வேணா இருக்கலாம். பட் யூ ஹாவ் டு ஹாவ் an identity and that identity should be based on your faith. நிறைய பேர் வந்து ஐடென்டிட்டி வச்சிருப்பாங்க. என்ன, ஐ எம் an athlete, ஐ எம் a sports person, ஐ எம் a doctor, ஐ எம் a engineer. That is not your identity. Education doesn't define a Christian. ஒரு எஜுகேஷனோ, ஒரு படிப்போ, ஒரு வேலையோ, நான் ஐஏஎஸ் ஆபீசர், தட் டசன்ட் டிஃபைன் அ கிறிஸ்டியன். நம்மளுடைய ஐடென்டிட்டி, ஏன் ஐ எம் அ பாஸ்டர், அது கூட டசன்ட் டிஃபைன் யுவர் ஐடென்டிட்டி. நம்மளுடைய ஐடென்டிட்டி இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் தான் நம்ம உயர்த்தணும். அதுதான் நம்ம கத்துக்கிற ஒரு பெரிய லெசன் ஃப்ரம் ரோமன்ஸ். இந்த இதுல நம்ம கத்துக்கிறது. அதுக்கப்புறம் மத்த ஃபெலோ கிறிஸ்டியன்ஸுக்காக பவுல் ஜெபம் பண்றாரு. நான் உங்களுக்காக டெய்லி ஜெபம் பண்றேன். ஏன்னா நம்ம ஒரு குடும்பமா மாறிட்டோம். இதுல ஆண்டவருடைய நோக்கம் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு மல்டி கல்ச்சுரல் எத்னிக் குரூப், அவரை விசுவாசிக்கிற ஒரு குரூப்பை ஆண்டவர் கிரியேட் பண்றாரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த ஒவ்வொருத்தரும் தான் நம்ம குடும்பத்தினர். இந்த ஒரு சரீரத்துல ஒரு அவயம் கஷ்டப்பட்டுச்சுன்னா இந்த அவயத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். பவுல் சொல்றாரு, ரோமர்ல இருக்கிற சபைக்காக நான் உங்களுக்கு டெய்லி ஜெபிக்கிறேன். அதனால நம்மளுடைய தேவைகளுக்காக, நம்மளுடைய கஷ்டங்களுக்காக ஜெபிக்கணும். அதே சமயம் இந்த குடும்பத்தினர், ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணி கொடுத்த இந்த குடும்பத்தினருக்காக நம்ம ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கணும். பவுல் இதை சொல்றாரு. அதனால பவுல் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிற வேண்டிய விஷயம் வந்து கண்டிப்பா நம்ம இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். அதே போல ஆண்டவர் நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் கொடுத்திருக்கிறாருன்னா இந்த பிளெஸிங்க ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைய மத்தவங்களுக்கு சொல்லணும். ஏன்னா மத்தவங்களுடைய பக்தி விருத்திக்கு, மத்தவங்க அவங்களுடைய விசுவாசத்துல வளர்றதுக்கு இது டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால கண்டிப்பா நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், ஆண்டவர் நமக்கு கொடுத்த பிளெஸிங்க ஷேர் பண்ணிட்டு, இதுல சொல்றாரு, ஷேர் தி ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங், மேக் அதர்ஸ் ஸ்ட்ராங். மத்தவங்கள ஸ்ட்ராங் பண்றதுக்காக, மத்தவங்களை பலப்படுத்துறதுக்காக நம்ம ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை ஷேர் பண்ணணும். எத்தனை பேர் ஆண்டவர் செய்த நன்மைகளை மத்தவங்களுக்கு ஷேர் பண்றீங்க? கண்டிப்பா இது நம்ம ஒவ்வொருத்தரும் பண்ணணும். இத பத்தி வெக்கப்படாதீங்க. உங்களை பத்தி சொல்றதுக்கு வேணா வெக்கப்படுங்க. ஆனா ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நம்ம மத்தவங்களுக்கு சொல்லணும். ஏன்னா மத்தவங்களை திடப்படுத்துறதுக்கு, மத்தவங்களை பலப்படுத்துறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அதே போல இன்னொன்னு பாத்தீங்கன்னா 12ல பவுல் ஒரு ஆண்டவரை டைரக்டா இயேசு கிறிஸ்து அவருக்கு காட்சி தராரு. இந்த புதிய ஏற்பாட்டுல எழுதின அத்தனை நிருபங்கத்திலயும் மேக்சிமம் எழுதினவர் அவரு. ஆனா அவர் சொல்றாரு, நான் உங்ககிட்ட இருந்தும் நான் கத்துப்பேன். அதனால ஒரு கிறிஸ்தவன்னு நினைச்சிட்டானா, அவனுக்கு முதல்ல இருக்க வேண்டிய ஒரு நற்குணம் என்னன்னா மனத்தாழ்மை இருக்கணும். நீங்க எவ்வளவு நாள் கிறிஸ்டியனா இருக்கலாம், எவ்வளவு நாள் கிறிஸ்டியன் இல்லாம இருக்கலாம், நீங்க ஆண்டவர் உங்களை புதுசா தேர்ந்தெடுத்திருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா நமக்கு, ஏன்னா எப்ப வேணா பிசாசு நம்மள அட்டாக் பண்ணலாம், நம்ம விழுந்து போலாம், ஆண்டருடைய அன்பை விட்டு தூரம் போயிடலாம். அதனால நமக்கு இருக்க வேண்டியது ஆண்டருடைய கிருபை மாத்திரம் தான் நம்மள நிலைத்து நிற்க வைக்கிறது. அதனால நமக்கு இருக்க வேண்டியது மனத்தாழ்மை. என்ன பெரிய பாஸ்டர் இருந்தாலும் சரி, என்ன பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நமக்கு மனத்தாழ்மை வேணும். ஏன்னா அவங்க கிட்ட இருந்தும் நான் கத்துக்கிறேன்னு சொல்றாரு. ஒவ்வொரு கிறிஸ்டியன் கிட்டையும் அவங்களுடைய வழியில இருந்து, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நம்ம கத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. A Christian is a lifelong learner.
என்னத்தை பத்தி? அவங்கள ரட்சித்த ஆண்டவரை பத்தி ஒவ்வொரு நாளும் நம்ம கத்துக்கிற ஒரு பொசிஷன்ல இருக்கிறோம். அதே போல இன்னொன்னு சொல்றாரு, எனக்கு ஒரே ஒரு ஆசை அப்படின்னு சொல்றாரு 13வது அதிகாரத்துல. என்ன பவுலுக்கு ஆசைன்னா, ஆண்டவருக்காக நானு ஆத்துமாக்களை சேகரிக்கணும். ஆண்டவருக்காக நான் ஆத்துமாக்களை சேகரிக்கணும். இந்த ஆத்தும பாரம் நமக்கு வேணும். ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய ஜெபத்துல டெய்லி, ஏசப்பா நிறைய பேரை உங்களுடைய ராஜ்யம் பலப்படுறதுக்கு, உங்க ராஜ்யம் விருத்தி ஆறதுக்கு நானும் என்ன பயன்படுத்துங்கன்னு கேளுங்க. முடிஞ்சா ஆண்டவரை பத்தி எல்லாத்தையும் சொல்லுங்க. எல்லார்கிட்டயும் ஆண்டவரை பத்தி சொல்லுங்க. ஆண்டவரை பத்தி சொல்ல வெக்கப்படாதீங்க. ஏன்னா எதோ நம்ம பண்றோம், நம்ம பெருமையா நினைக்கிற நிறைய விஷயங்களை சொல்றோம். ஆனா ஆண்டவரை பத்தி நம்ம வெக்கப்படாம சொல்லணும். அப்படியேதான் சொல்றாரு. அப்புறம் நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆப்ளிகேஷன், ஒரு வேலையை அவர் கொடுக்குறாரு. அந்த வேலை என்ன தெரியுமா? அது 14வது அதிகாரம். இத எல்லாரும் படிச்சா கூட நல்லா இருக்கும். என்னன்னா, படிச்சவங்களோ படிக்காதவங்களோ நம்ம யாரையும் அசியூமே பண்ணக்கூடாது. படிச்சவங்களோ படிக்காதவங்களோ, ஏழைப்பட்டவங்களோ, சிவிலைஸ்ட், அதாவது பாஷா இருக்கிறவங்களோ, இல்ல ரொம்ப சிவிலைஸ்ட் சாவேஜ், அதாவது காட்டு மிராண்டியா இருந்தாலும் சரி, எஜுகேட்டடா இருந்து நல்ல பெருசா நல்ல நல்ல டீசென்டா இருந்தாலும் சரி, ஏழைகளா இருந்தாலும் சரி, பணக்காரரா இருந்தாலும் சரி, எல்லார்கிட்டையும் இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லுங்க. அவருடைய அன்பை பத்தி சொல்லுங்க. அவருக்கு பண்ண தியாகத்தை பத்தி சொல்லுங்க. இது நம்ம மேல விழுந்த ஒரு கடமை. ஆப்ளிகேஷன்னா கடமை. அதனால எல்லாரும், all of us should tell it. We are obligated to tell about Christ to the civilized and the savage. அவர் சொல்றாரு, நல்ல டீசென்டா இருக்கவங்களுக்கும் டீசென்டா இல்லாதவங்களுக்கும் நம்ம நினைக்க கூடாது, ஐயோ இவங்க தான் கேட்பாங்க, அவங்க தான் கேட்பாங்க. கிரியை செய்ய வேண்டியது அவருடைய பொறுப்பு, சொல்ல வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அதனால civilized and the savage, educated and the uneducated. அதுக்கப்புறம் போட்டிருக்கு the ignorant, educated and the ignorant. என்னடா இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாத, நீங்க அசியூம் பண்ணாதீங்க. நம்ம சொல்ல வேண்டியது ஆண்டவரை பத்தி, இயேசு கிறிஸ்துவ பத்தி எல்லார்கிட்டயும் நம்ம நற்செய்திய பிரசங்கிக்கணும். இயேசு கிறிஸ்து எதுக்காக பிறந்தார்? உனக்காக பிறந்தார், உன்னுடைய பாவத்துக்காக பிறந்தார். we are obligated. அவருடைய ராஜ்யம் கட்டுமான பணிக்கு ஒவ்வொரு கிறிஸ்டியனும் வேலை செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, நம்ம நினைக்க கூடாது, இது சொல்றேனே அவங்களுக்கு புரியாது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா 16 வசனத்துல சொல்றாரு, அவருக்கு 100% ஒண்ணு மேல விசுவாசம் இருக்கான். என்ன மேல விசுவாசம் இருக்குன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய நற்செய்தி, இயேசு கிறிஸ்துவுடைய காஸ்பல், இயேசு கிறிஸ்துவுடைய நற்செய்தி, இயேசு கிறிஸ்துவ பத்திய நியூஸ் நம்புறவங்க ஒவ்வொருத்தரையும் ரட்சிக்க அதுக்கு வல்லமை இருக்குன்னு அவர் நம்புறாரு. It has the power to save everybody who believes அப்படின்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை அப்படிதான், இயேசு கிறிஸ்துடைய நற்செய்தி அப்படிதான். நம்மலாம் எத்தனையோ பேர் நினைச்சிருப்போம், நம்ம எவ்வளவு பாவத்துல இருந்தோம், இயேசு கிறிஸ்து நம்மளை கண்டுபிடிப்பாருன்னு நம்ம நினைக்கவே இல்லை. எத்தனை பேருக்கு ஆண்டவர் நம்ம நினைக்கவே முடியாத ஜனங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அதே போல உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் ரட்சிக்கப்படாம இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஏசப்பா அவங்க ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணாதீங்க. ஏன்னா இங்க இதுல ஒரு சீக்ரெட் இருக்கு. He's telling it has the power to save them that believe. அதாவது யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்கள ரட்சிக்கப்படுத்த வல்லமை உள்ளதுன்னு. அப்ப நீங்க அவங்களுக்காக என்னத்துக்கு ப்ரே பண்ணணும்? விசுவாசம் வளரணும், இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை வரணும்னு நீங்க ஜெபம் பண்ணணும். ஏன்னா ஒரு வசனம் இருக்கு, believe in the Lord Jesus Christ, you and your family would be saved. இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்போ உன்னுடைய குடும்பம். ஏன்னா இங்க the key word என்னன்னா நம்பிக்கை. ஆண்டவர் மேல விசுவாசம் வளரணும். ஆண்டவர் மேல விசுவாசம் வளரணும்னு தான் நம்ம பிரயாசப்படணும். ரட்சிங்க அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பட் எதனால ரட்சிப்பு வரும்னா, விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரையும் ரட்சிக்க ஆண்டுடைய வார்த்தை, ஆண்டுடைய சத்தியம் வல்லமை உள்ளதா இருக்கிறது. அதனால நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம இப்ப ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு ஆண்டவரை பத்தி சொல்லிட்டு வந்துட்டோம்னா என்னத்துக்காக ஜெபிக்கணும்? ஏசப்பா நான் விதைய போட்டுட்டேன், ஆனா அவங்கள ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுது. அவங்களுக்குள்ள விசுவாசம் வளரட்டும். ஏன்னா உங்களுடைய சத்தியம், உங்களுடைய நற்செய்தி விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தையும் ரட்சிக்க வல்லமை உள்ளது. இதுதான் நம்ம ஜெபிக்கணும். இதுதான் அவர் சொல்ற பெரிய சத்தியம். ஏன்னா
ஆண்டவர் உண்டு பண்ணின வழிய பத்தி இங்க 17ல சொல்றாரு. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு வசனம். இத நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். என்னன்னா ஆண்டவர் உண்டு பண்ணின வழி என்னன்னா, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவர், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு பாவத்துல நம்ம விழுந்து போன மனுஷனுக்கு எப்படியாவது நமக்கு ஒரு பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் ஆதாம் செய்த பாவத்தினால, ஒரே மனுஷன் செய்த பாவத்தினால துண்டிக்கப்பட்டுருச்சு. நமக்கு நம்ம நம்ம அந்த ஸ்பிரிட் பாடி சோல்னு ஒரு இது கொடுத்தோம். அத பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னன்னா ஆவி ஆத்மா சரீரம்னு ஒரு மெசேஜ் கொடுத்தோம். விழுந்து போன மனுஷனுக்கு ஆண்டவர் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் துண்டிக்கப்பட்டுருச்சு. ஆனா ஆண்டவர் நம்மளுடைய ஆவியும் பிதாவுடைய பரிசுத்த ஆவியும் கனெக்ஷன்ல இல்ல. இந்த நம்மளுடைய ஆவியையும் பரிசுத்த ஆவியையும் கனெக்ட் பண்றதுதான் ரட்சிப்பு. கனெக்ட் பண்ணி விடுறதுதான் ரட்சிப்பு. இனிமேல மனுஷன் வந்து வெளியில இருந்து வர இன்புட்ஸ கேட்க மாட்டான். ஆனா பரிசுத்தாவியானவர் சொல்ற காரியங்களை கேட்பான். நம்மளுடைய ஆவிக்கு கொடுப்போம். அதனால்தான் நம்மளுடைய உள்ள இருந்து ஜீவ தண்ணீர் புறப்படும் அப்படின்னு போட்டிருக்கு. லிவிங் வாட்டர்ஸ் வில் அரைஸ் ஃப்ரம் இன்சைட் அப்படின்னு போட்டிருக்குன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய ஆவி. அதுதான் ஆவியில நடக்கிற அனுபவம். ஆவியில வாக் பை த ஸ்பிரிட், வாக் இன் த ஸ்பிரிட் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய ஆவிக்கு சொல்லுவார். பிதாவுடைய ஆவி நம்மளுடைய ஆவி கிட்ட இன்புட்ஸ கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம ரட்சிக்கப்படுறதுனால நம்ம நினைக்கலாம் பிசிக்கலா எனக்கு வெளியில வந்து ரட்சிக்கப்பட்டவனோ ரட்சிக்கப்படாதனுக்கு ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்லையே. நீங்க இயேசு கிறிஸ்து மேல இவர்தான் ரட்சகர், இவர்தான் எனக்கு மீட்பு, இவர்தான் எனக்கு வந்து கரெக்டான டோர் டு கோ டு காட் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது, என் பாவத்துக்கு பலி, என் பாவம் எல்லாம் மன்னிக்கப்படணும்னா நான் இவரை விசுவாசிக்கணும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு போடுறது பிதாதான். அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாக யாரெல்லாம் தெரிந்து கொண்டாரோ அவங்களுக்கு தான் இந்த ஸ்லாக்கியத்தை கொடுப்பாரு. இந்த விசுவாசத்தை அவங்களுக்குள்ள போடுவார். இந்த விசுவாசத்தினாலதான் அவர் மேல இருக்கிற இயேசு கிறிஸ்து மேல, ஏன்னா இயேசு கிறிஸ்து மூலமாக ரட்சிப்பு தான் பிதா நமக்கு உண்டு பண்ணின வழி. இந்த விசுவாசத்தை போடுறது பிதா, நமக்குள்ள போடுறது பிதா. இந்த விசுவாசம் என்ன? யார் மேல விசுவாசம்? இயேசு கிறிஸ்துவினால நமக்கு ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்துவினால பாவ மன்னிப்பு, இயேசு கிறிஸ்துவினால நித்திய ஜீவன், இயேசு கிறிஸ்துவினால மரித்தோர்ல இருந்து அவர் மரித்தோர்ல இருந்து உயிர் தெழுந்தது போல நானும் உயிர் தெழுவேன்ற நம்பிக்கையை கொடுக்கிறது வந்து பிதா. இதனாலதான் நீதிமான் பிழைப்பான். இதுதான் நமக்கு நீதி. இத கொடுக்கிறது வந்து யாரு? பிதா. யார் மூலமாக? பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்கு கொடுக்கிறார். சோ இத நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த விசுவாசத்தை மனுஷன் கடையில வாங்க முடியாது. நம்ம சொல்லி வாங்க முடியாது. அவனுடைய பிரயாசத்துல வாங்க முடியாது. யாரு அவனுக்கு கொடுக்கணும்? பிதா அவனுடைய இருதயத்துல இயேசு கிறிஸ்துவ பற்றிய, அவர் உண்டு பண்ண வழிய பத்திய ஒரு நம்பிக்கையை போடணும். இப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும், ஐயோ எப்படி எனக்கு இந்த கண்களை ஆண்டவர் திறந்தாரு. ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைக்கும் இது ஒரு அதிசயமா இருக்கணும்ல. இதுதான் வழின்னு ஆண்டவர் எப்படி நமக்கு இதை காட்டினாரு? அதுதான் ஆண்டவருடைய கிருபை. அதனால மனுஷன் வந்து அவனுடைய சொந்த முயற்சியில ஆண்டவருக்கு நான் வந்து கிறிஸ்தவனா இருக்கிறேன், நான் பாவம் செய்யல, நான் பரிசுத்தம்னு சொல்லிக்கவே முடியாது. நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? யாருமே சொல்லிக்க முடியாது. என்னுடைய முயற்சியில நான் ரட்சிக்கப்பட்டேன், விசுவாசத்தை வாங்கிக்கிட்டேன்னு யாருமே சொல்ல முடியாது. உங்களுடைய சொந்த முயற்சியில உங்களால ஆண்டவர் கொடுக்கிற விசுவாசத்தை வாங்க முடியாது. அதான் இங்க சொல்றாரு, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். நான் மார்ட்டின் லூத்தரை பத்தி சொல்லும் போது, அவர் வந்து மைன்ல ஒர்க் பண்ற ஒரு தொழிலாளியோட, சுரங்கத்துல ஒர்க் பண்ற ஒரு தொழிலாளியோட பையன். அவர் எப்படியாவது படிச்சு லாயர் ஆகணும்னு ரொம்ப பிரயாசப்படுறாரு. அப்ப அவர் ஃபைனல் இயர் படிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இது மார்ட்டின் லூத்தர் பத்தி ஏன் நான் இங்க சொல்றேன்னா, ஆண்டவர் வந்து இந்த ரோமர் நிருபத்தை எழுதினதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு என்ன ஆகுது, நீரோ வந்து ராஜாவா அரசாளுகிறான் ரோமாபுரியில.
யூதர்கள் எல்லாம் பயங்கரமா துன்புறுத்த ஆரம்பித்துறான். கிறிஸ்தவர்கள் எல்லாம் துரத்தி விட்டுறான். கிறிஸ்தவர்களாலதான் எல்லா பிரச்சனைன்னு சொல்லி எல்லாரையும் துன்படுத்துறான். அதாவது எப்படின்னா தார் ரோட்டுக்கு போடுறாங்கல்ல, தாரை போட்டு கிறிஸ்தவர்கள் மேல ஊற்றிட்டு அவங்களோட பாட்டி, அவரோட சாப்பிடுற பாட்டி எல்லாரையும் கூப்பிட்டு ஹோஸ்ட் பண்ற பாட்டில எல்லாம் நெருப்ப பத்த வச்சு அவங்கள ஹியூமன் டார்ச்சா யூஸ் பண்ணுவானா. அவ்வளவு மோசமான ஒரு ராஜா, ஃபர்ஸ்ட் ஆன்டி கிரைஸ்ட்னு சொல்லப்படுகிற ஒரு ராஜா நீரோ. அந்த நீரோ காலத்துல எல்லா கிறிஸ்தவர்களும் அவனுக்கு பயந்து என்ன பண்றாங்க, சர்ச்சுக்குள்ள அவங்களுடைய மத்த மதத்திலிருந்து வந்த எல்லாவங்களும் அவங்களுடைய சடங்காச்சாரம் லீகலிசம கொண்டு வந்துடுறாங்க. அப்ப சர்ச்சே இல்லாம போயிருது. இப்ப ரோமன் கேத்தலிக் சர்ச் எப்படி சிலை வணக்கம் கூடாதுன்னு சொல்றாங்களோ, ஆனா அவங்க சிலை வணக்கம் செய்யறாங்க. அந்த மாதிரி லீகலிசம சடங்காச்சாரத்தை உள்ளுக்கு கொண்டு வந்து எல்லா மதத்தினுடைய சடங்காச்சாரங்களையும் உள்ள கொண்டு வந்து கிறிஸ்தவமே இல்லாம போயிடுச்சு. அந்த நிலைமையில தான் இந்த வாழ்றது யாரு, இந்த மார்ட்டின் லூத்தர். இந்த மார்ட்டின் லூத்தர் என்ன பண்றாரு, எப்படியாவது லாயர் ஆகணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு படிக்கிறார். ஒரு ஏழை குடும்பத்துல இருந்து வந்தனால ரொம்ப கஷ்டப்படும். ஒரு நாள் என்ன பண்றாரு, இவர் மழையில வந்துட்டு இருக்கிறப்ப இடி மின்னல், இந்த மின்னல்ல கண்டிப்பா செத்து போயிருவோம் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல ஆண்டவர் அவருக்கு ஒரு தாட்டை போடுறாரு. நான் இந்த மின்னல்ல இருந்து உன்னை காப்பாத்தினேன்னா எனக்காக என்ன செய்வேன்? அப்ப இவர் டக்குன்னு என்ன பண்ணிடுறாரு, சொல்லிடுறாரு, நான் என் வாழ்க்கை முழுவதும் நான் துறவியா மாறிடுறேன், மாங்கா மாறிடுறேன் அப்படின்னு பதறி சொல்லிடுறாரு. அப்ப இவர் என்ன பண்றாரு, அந்த ஆண்டவர் அவரை அந்த மின்னல்ல இருந்து காப்பாத்திடுறாரு. அதனால ஒரு துறவியா மாறிடுறாரு. இந்த துறவியாகி எங்க போறாரு, இந்த ரோமன் கேத்தலிக்க சபையில போய் ஒரு மாங்கா மாறிடுறாரு. மாங்கா மாறினா கூட எல்லா விதத்திலையும் அவர் எப்படியாவது கடவுளை போய் நான் அடைஞ்சிடணும், நான் இதுல சீரியஸா இருக்கணும், என் வாழ்க்கையே என் வாழ்க்கையின் லட்சியம் லாயர் ஆகுறதையே நான் விட்டு கொடுத்துட்டேன், அதனால இந்த இடத்துல எப்படியாவது நான் போய் கடவுளை அடைஞ்சிடணும் அப்படின்னு எல்லா விதத்திலயும் பிரயாசப்படுறாரு. அதாவது என்ன பண்ணுவாராம், சர்ச் மலை மேல கட்டி வச்சிருந்தாங்கன்னா முட்டிலேயே ஏறி போவாராம். இப்ப எப்படி திருப்பதி எல்லாம் மேல கட்டி வச்சிருக்காங்க, அத்தனை படியும் அவர் முட்டிலேயே ஏறி போவாராம், எப்படியாவது போய் நான் கடவுளை அடைஞ்சிடணும். ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா, இவ்வளோ என் உடம்ப வருத்தியும் என்னால கடவுளை போய் அடையவே முடியல. ஆபகுக்குல இருந்த இந்த வசனம், நீதிமான் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்றத ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்த காட்டினது வரைக்கும் அவர் தான் ப்ராட்டஸ்டன்ட் மூவ்மெண்ட், அதாவது ரோமன் கேத்தலிக் சர்ச்சை எதிர்த்துட்டு கரெக்டான கிறிஸ்டியன் எப்படி வாழணும்ன்றதையே ஐரோப்பியா கண்டத்துக்கு கொண்டு வரார். ஏன்னா நீதிமான் அவனுடைய செயல்னால, அவன் முட்டில நடக்கிறனால, அவன் ஃபாஸ்டிங் எடுக்கிறனால, அவன் லைஃப ஃபுல்லா வருத்துறனால ஆண்டவரை போய் அடையவே முடியாது. நீங்க துறவியாவே இருக்கலாம், இயேசு கிறிஸ்து இல்லைன்னா, இயேசு கிறிஸ்துடைய நம்பிக்கையை அவர் உங்களுக்குள்ள போடலைன்னா, அவருடைய ரட்சிப்பு உங்க கண்களை அவர் திறக்கலனா, அவருடைய பரிசுத்தாவியை உங்களுக்குள்ள போடலைன்னா நீங்க கிறிஸ்தவர்களே இல்ல, அவருடைய சொந்த ஜனமா மாற முடியாது. அவர் ஏற்படுத்தின ஒரு குடும்பமா சரீரமாகிய சபையா மாற முடியாது. அதுதான் சொல்றாரு அவரு. எந்த மனுஷனும் அவனுடைய சொந்த முயற்சியில ஆண்டவரை போய் பரிசுத்த ஆவியானவராகி பிதாவை போய் அடைந்து முடியாது. இயேசு கிறிஸ்து மூலமாதான் போகணும். ஆனா இயேசு கிறிஸ்து மேல விசுவாசிக்கிறனாலதான் போய் அடைய முடியும்ன்றதுதான் மகா பெரிய ஒரு சீக்ரெட்டை இங்க பவுல் இங்க எழுதுறாரு. அதே போல என்ன சொல்றாரு, எல்லா மனுஷனும் இங்க யார் மேல எல்லாம் ஆண்டவர், இப்ப 18 இருந்து சொல்றேன், 1 18 இருந்து சொல்றேன். இதுல என்ன சொல்றாருன்னா, எல்லா மனுஷனுக்கும் ஆண்டவர் என்ன பண்றாராம், தெளிவுபட அவருடைய நேச்சரை பார்த்தாலே தெரியும். நீங்க எத்தனை பேர் இமாலயாஸ்க்கு போயிருக்கீங்க, இல்லைன்னா கன்னியாகுமரி போயிருக்கீங்க? நமக்கு இமாலயா ரொம்ப தூரம். கன்னியாகுமரி எத்தனை பேர் போயிருக்கீங்க? நிறைய பேர் போயிருப்போம் இல்ல. பீச்சுக்கு, நம்ம பீச்சுக்கு போயிருக்கீங்க, எல்லாரும் போயிருப்போம் இல்ல. அந்த பீச்சோட எக்ஸ்டென்ட்டையும் அதோட அட்ராசிட்டியும் பார்த்தாலே நமக்கு நம்ம எல்லாரும் என்ன யோசிப்போம்? நீங்க தனியா உட்கார்ந்து பீச்சை பார்த்திருக்கீங்களா? கன்னியாகுமரியில போயிட்டு அந்த 3 ஓஷன் கலக்கிற இடத்த பார்த்திருக்கீங்களா? நமக்கு அறியாமையே நமக்குள்ள என்ன வரும், ஒரு பயம் வரும். எப்படி கடவுள்
இவ்வளவு பயங்கரமா உருவாக்கி இருக்கிறாருன்ற ஒரு எண்ணம் வரும். எத்தனை பேர் அதை யோசிச்சிருக்கீங்க? அதே போல ஒரு பெரிய மவுண்டனை பார்க்கும்போது, "அப்பா இவ்வளவு பயங்கரமா இருக்கே! எப்படி ஆண்டவர்?" அதே போல ஒரு பூவ பார்க்கும்போது, எவ்வளவு அழகா இருக்கு. ஒரு மனுஷனால இது உருவாக்க முடியாதுன்னு எத்தனை பேர் இதை யோசிச்சிருக்கீங்க? நெறைய பேர் யோசிச்சிருப்போம். நெறைய பேர் அத யோசிச்சு சிந்தித்து பார்த்தவங்க எல்லாரும் யோசிச்சிருப்போம். ஏன் நம்மளுடைய உடம்ப பார்க்கும்போது, நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் கண்ணாடியில பார்க்கும்போது, ஆண்டவரோட கிரியேஷன வந்து ஆண்டவர் வந்து எல்லா இடத்துலயும் எக்ஸ்பிளிசிட்டா காமிச்சிருக்கிறாராம். நான் தான் கடவுள். என்ன இல்லாம யாருமே இத உருவாக்க முடியாது. அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரியற மாரி தான் ஆண்டவர் வந்து அவருடைய சிருஷ்டிகள உருவாக்கி காட்டியிருக்கிறாரு. ஆனா மனுஷன் வந்து எல்லாரும் யாருமே எனக்கு கடவுள தெரியலன்னு சொல்லவே முடியாதாம். ஏன்னா எல்லாத்த பார்த்தாலும் அவருடைய இம்ப்ரிண்ட்ஸ், அவருடைய கையோட ஃபிங்கர் பிரிண்ட்ட வச்சுதான் இருக்கிறாரு. அவருடைய கை ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாத்துலயும் நம்மளுடைய கண்ண பார்த்தீங்கன்னாலே நமக்கு தெரியும். இத ஒரு மனுஷன் உருவாக்கி இருக்க முடியாது. ஒரு கடவுள் தான் உருவாக்கிக்கணும். அப்படி இருந்தும் மனுஷன் பாவம் செய்தனால, விழுந்து போனனால அவனால கடவுள பார்க்க முடியலையாம். ஆண்டவருடைய சத்தியத்த, உண்மைய பார்க்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய பாவம் தான். அததான் இங்க சொல்றாரு. ஆண்டவருடைய ஆக்கினை நம்ம மேல இருக்கிறனாலதான் மனுஷனால ஆண்டவரை பார்க்க முடியல. காட்ஸ் ஆங்கர் எதனால வருது? பாவத்தினால. பாவத்தினாலும் விக்கெட்னஸ், ஈவில்னாலையும் வருது. அதனால இந்த ரெண்டும் மனுஷன் கிட்ட இருக்கிறனால மனுஷனால என்னத்த பார்க்க முடியல? ஆண்டவரை பார்க்க முடியல. உண்மையான தெய்வத்தை பார்க்க முடியல. அதனால மனுஷன் என்ன பண்றான்னா எல்லாத்தையும் கும்பிடுறான். கிரியேட்டரை விட்டுட்டு எல்லாவற்றையும் கும்பிடுறான். நம்ம இப்ப ஒரு சீய பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. உங்க கண்ணுக்கு தெய்வம் தெரியறாரு, அத உருவாக்குன தெய்வம் தெரியறாருன்னா ஆண்டவர் உங்க மேல அன்பா இருக்கிறாருன்னு அர்த்தம். அன்பா இருக்கிறாரு. ஏன்னா அவருடைய ஃபிங்கர் பிரிண்ட நமக்கு காட்டுறாரு. அவருடைய ஃபிங்கர் பிரிண்ட காட்டுறாரு. மனுஷன் இதெல்லாம் ஆண்டவர் எல்லாவற்றிலையும் வைத்துட்டு நம்ம சொல்றோம்ல, எல்லா மனுஷனுக்கும் ஆண்டவரை பத்தி இயேசு கிறிஸ்துவ பத்தி தெரியாது அப்படின்ற. ஆண்டவர் எல்லாத்து மேலயும் அவருடைய ஃபிங்கர் பிரிண்ட வச்சிருக்கிறாரு. அவன் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தானா அவனுக்கு தெரியும். ஆனா ஆண்டவரே சில பேருக்கு அவங்க கண்களை மறைத்திருக்கிறாரு. ஏன்னா பாவத்துக்கு அவங்க ஒப்பு கொடுத்தனால. அதனால ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு? இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தோணணும்னா ரெண்டே விஷயம் தான் ஒரு மனுஷனுக்கு. ஆண்டவர் இந்த சிருஷ்டியில எல்லா சிருஷ்டிலையும் அவருடைய ஃபிங்கர் பிரிண்ட வச்சுட்டு ஆண்டவர் என்னத்துக்கு இது பண்ணாருன்னா ஆண்டவருக்கு கனம் கொடுக்கணும், ஆண்டவருக்கு துதியை கொடுக்கணும்னு பாக்குறாரு. ஆண்டவருக்கு என்ன கொடுக்கணும்? துதியை கொடுக்கணும், ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்கணும். மகிமையை கொடுக்கணும், துதியை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஆனா மனுஷன் அது ரெண்டையுமே பண்றது இல்லையா? அதனால கிரியேட்டரை வர்ஷிப் பண்ணாம யார வர்ஷிப் பண்றான்? கிரியேஷன் வர்ஷிப் பண்றான். நம்ம பாக்குறோம்ல, எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க நிறைய கோயிலுக்குள்ள எலிய கும்பிடுறது, நாயை கும்பிடுறது, யானையை கும்பிடுறது, பாம்பை கும்பிடுறது. அப்படியே இந்த வசனம் இருக்கு. கிரியேட்டர் வர்ஷிப் பண்ணாம மனுஷன் அவனுடைய அசிங்கத்தினாலையும் அவனுடைய ஈவில்னாலையும் அவனுடைய பாவத்தினாலையும் யார போய் வர்ஷிப் பண்றானா? கிரியேஷனை வர்ஷிப் பண்றான். அதனால ஆண்டவர் வந்து தமிழ்ல இன்னும் வேர்ஸ்டா கொடுத்திருக்கு. இதை எல்லாத்தையும் வர்ஷிப் பண்றாங்க. அதுங்களுடைய கேரக்டர். ஆண்டவர் பரிசுத்தர். இதெல்லாம் கிரியேட் பண்ண ஆண்டவர் பரிசுத்தர். ஆனா இதெல்லாம் வர்ஷிப் பண்றாங்க. அதுங்களுடைய எண்ணங்களை மனுஷனுக்கு கொடுத்துறாரு. இச்சை ரோகங்களுக்கு நம்மள ஒப்பு கொடுத்துறாராம். ஏன்னா ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கணங்களுக்கு நம்ம கணம் கொடுக்காம, ஆண்டவருடைய கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்காம திருடி வைத்துக்கிறனால ஆண்டவர் வந்து மனுஷனை எல்லா விதமான அசிங்கங்களுக்கும் ஒப்பு கொடுக்கிறாரு. இந்த 28ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து கரப்ட் மைண்ட்னு போட்டுறாரு. மனுஷனுக்கு கரப்ட் மைண்ட். எதுக்கு கரப்ட் மைண்ட் கொடுக்குறாருன்னா ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையும் நன்றியும் நம்ம தெரிவிக்காது. நம்ம கிறிஸ்தவர்களே இருந்தாலும் ஆண்டவருக்கு வேண்டிய துதியை கொடுக்கலன்னா நமக்கு ஆண்டவர் கரப்ட் மைண்ட் கொடுத்துருவார். எத்தனை கிறிஸ்டியன்ஸ் ஆண்டவரை துதிக்கிறதே இல்லை. நிறைய பேர். நம்மளும் எந்திரிச்சு காலையில, அதனாலதான் தாவீது சொல்ல முடியாது, ஃப்ரம் த டைம் ஐ ரைஸ் அப் ஃப்ரம் த பெட், காலையில நான் எந்திரிக்கிற சன் ரைஸ்ல இருந்து செட் வரைக்கும் ஆண்டவரை துதிப்பேன். காலையில சூரியன் எழுகிறதுல இருந்து அஸ்தமிக்கிற வரைக்கும் ஆண்டவரை நம்ம துதிக்கணும். ஏன்னா அது நமக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இல்லைன்னா
கரப்ட் மைண்டுக்கு ஆண்டவர் நமக்கு ஒப்பு கொடுத்துருவாரு. கரப்ட் மைண்டுக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருவாரு. இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு. அதுவும் இல்லாம செக்ஷுவல் இம்மாராலிட்டி வந்து யாரு மேல, ஒரு வசனம் இருக்கு ப்ராவர்ப்ஸ் 22, நீதிமொழிகள் 22:14, யாரு மேல ஆண்டவருடைய ஆக்கினை இருக்கோ அவங்கதான் எல்லா வித வேசித்தனத்திலையும் அகப்பட்டு கொள்ளுவாங்களாம். இந்த உலகத்துல வேசித்தனத்தை பத்தி சொல்லும் போது அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன், பாடி கவுண்ட் 100 அப்படி இப்படின்லாம் கதை விடுவாங்க ஜனங்க. பைபிள் என்ன சொல்லுது? நீ வந்து வேசித்தனத்துல, எந்த விதமான வேசித்தனத்துல அது எல்ஜிபிடியா இருக்கலாம், கேயா இருக்கலாம், என்னவா இருக்கலாம், எந்த வித ஆண்டவர் உண்டு பண்ணாத எதுலயும் இண்டல்ஜ் ஆனினா ஆண்டவருடைய கோபாக்கணும் உன் தலைமையில இருக்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஆண்டவரை துதிக்கல அவங்க, ஆண்டவருடைய கோபாக்கின அவங்க மேல இறங்குச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால ஆண்டவர் பரிசுத்தர், அவருடைய பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்கணும்னு அவரு எதிர்பார்க்கிறாரு. எல்லா விதத்திலையும் தங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமா வைத்துக்கணும்ன்றது அவங்க எதிர்பார்க்கிறாரு. இருதயத்தை மாத்திரம் இல்ல, தங்களுடைய சரீரங்களையும் பரிசுத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறாரு. அந்த பரிசுத்தத்தின் குலைச்சலை நம்ம கொண்டு வந்தோம்னா ஆண்டவருடைய கோபம் நம்ம மேல இருக்குன்னு அர்த்தம். ஆண்டவரை நம்ம இனஃப் துதிக்கலன்னு அர்த்தம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மனிதனை நம்ம திருடுறோம்னு அர்த்தம். அதுவும் இல்லாம இந்த எல்லா விதமான பாவங்களையும் இங்க மென்ஷன் பண்ணிக்கிட்டே வராரு. மென்ஷன் பண்ணிக்கிட்டே வரும்போது இதுல வந்து பயங்கரமான பாவங்கள் எல்லாம் முன்னாடி இருக்கு. அதுக்கப்புறம் வந்தா நீங்க இங்கிலீஷ்ல படிச்சு பாத்தீங்கன்னா இன்னும் கிளியரா தெரியும். என்னன்னா, மத்தவங்கள பத்தி பேசுறது, புறங்கூறுகிறது, ப்ராமிஸ கீப் அப் பண்ணாதது, ஒருத்தவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டு அதை கை பிடிக்காம இருக்கிறது, கை கொள்ளாம இருக்கிறது, அதை செய்து முடிக்காம இருக்கிறது வந்து இந்த பாவத்து லிஸ்ட்ல வந்துருது. நம்ம எல்லாரும் அந்த பாவத்தை செய்யறோம் தானே. எத்தனை பேரு நான் சொல்றத அப்படியே நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்றீங்க? எத்தனை பேர் நான் ப்ராமிஸ உடைச்சதே இல்லை? யாருமே இருக்க முடியாது. ஆண்டவர் ஒருத்தர் தான் உண்மை உள்ளவர், அவர் தான் சத்தியபரர். மனுஷன் அத்தனை பேரும் பொய்யன். அதே வசனம் இருக்கு நம்ம 2வது அதிகாரத்துல படிக்கும் போது, ஆண்டு ஒருத்தர் தான் உண்மை உள்ளவர், மத்தவங்க எல்லாரும் பொய்யர். அதனால நம்ம உண்மையா நம்ம வாழ்க்கையில நடக்கிறோம். மத்தவங்களை பத்தி பேசக்கூடாது. நம்ம ஒருவேளை நம்மளை வந்து சந்தோஷப்படுத்திக்கலாம். ஐயோ எனக்கு பொறாமை இல்ல, ஐயோ எனக்கு வந்து நான் வந்து எனக்கு பேசித்தனம் எனக்குள்ள இல்ல அப்படின்னு நீங்க சந்தோஷப்பட்டுக்கலாம். என்கிட்ட வந்து அகங்காரம் இல்ல, நான் தாழ்மையா தான் இருக்கிறேன், நான் கிறிஸ்தவன் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். மத்தவங்களை பத்தி பேசுனீங்கனாலும் போச்சு. நீங்க வந்து சத்தியம் பண்ணிட்டு அதை செய்யலானாலும் போச்சு. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை தான் நம்ம செய்யறோம். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கணும். சத்தியம் பண்ணணும், அதை கீப் அப் பண்ணணும் பிள்ளைகள்கிட்ட கூட. அடுத்ததுல வந்து என்ன போட்டிருக்குன்னா, 2வது அதிகாரம் வந்து யாரையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. யாரையுமே நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து பார்ஷியலா தான் நமக்கு மத்தவங்களை பத்தி தெரியும். அவங்களுடைய சீக்ரெட் லைஃப் எல்லாவற்றையும் அறிந்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இப்ப நம்ம வந்து இது ஒரே ஒரு காரியம் ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம மொத்தவங்களை ஜட்ஜ் பண்ணோம்னா, இவங்க இப்படி பண்ணிருக்காங்க, அவங்க அப்படி பண்ணிருக்காங்க, அவங்க இப்படி அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ணோம்னா 3 காரியத்தை நம்ம ஆண்டவருடைய 3 காரியத்தை நம்ம அசூசிப்படுத்துறோமா. என்னன்னா, அவருடைய கைண்ட்னஸ், அவருடைய இரக்கத்தை நம்ம வந்து என்ன பண்றோமா, அலட்சியப்படுத்துறோமா. அப்புறம் அவருடைய நீடிய பொறுமை, டாலரன்ஸை நம்ம அலட்சியப்படுத்துறோமா. அவருடைய பொறுமைய நம்ம வந்து கைண்ட்னஸ், டாலரன்ஸ் அண்ட் பேஷன்ஸை வந்து நம்ம வந்து அலட்சியப்படுத்துறோமா. யாரோட கைண்ட்னஸ், டாலரன்ஸ், பேஷன்ஸை நம்ம வந்து இது பண்றோமா? ஆண்டவரோட. இது 3வது வசனத்துல இருக்கு. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 3வது வசனத்துல 2:3 இருக்கு. We are despising God's kindness, mercy and tolerance. Patience and tolerance. ஆண்டவர் வந்து எவ்வளவு நம்ம மேல, ஆண்டவர் வந்து நம்ம என்ன பாவம் செய்தோம். ஆண்டவர் பரிசுத்தர். நான் இது முதல்ல இருந்து சொல்லிட்டே இருக்கிறேன், திரும்ப நம்ம ஆண்டவர் பரிசுத்தர். அவரே பாவங்க செய்யற நம்மளை மன்னிக்கும் போது அக்செப்ட் பண்ணிக்கும் போது, நம்மளை கழுவி சுத்திகரிக்கிற ரெடியா இருக்கும் போது, எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் மனம் திரும்பணும்னு நினைக்கும் போது, மத்தவங்களை மன்னிக்காமையும் மத்தவங்க செய்யற தப்பையும் பெருசுபடுத்தி, மத்தவங்க செய்யற அநியாயங்களை பெருசுபடுத்தி சொல்லி காட்டி, அவங்களுடைய வீக்னஸ்ல அவங்க செய்யறத வந்து நம்ம வந்து பெருசுபடுத்துறது வந்து ஆண்டவருடைய இரக்கத்தையும், ஆண்டவருடைய டாலரன்ஸையும், நீடிய பொறுமையும், ஆண்டவருடைய இரக்கத்தையும் நம்ம வந்து அலட்சியம் பண்ற மாதிரி.
அதனால நம்ம மேலேயே கோவாக்கினைய ஆண்டவர் நம்மளே இறக்கிக்கிறோம் அப்படின்னு வசனம் இருக்கு. நம்மளே அந்த பனிஷ்மெண்ட் 4வது வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா, நம்மளே நம்ம பாவம் செய்யறோம், மத்தவங்களை ஜட்ஜ் பண்ணும் போது நம்மளே ஆண்டவருடைய கோபாக்கினையும் நம்ம மேல இறக்கிக்கிறோம். அதனால இனிமே இந்த வசனத்தை கேட்ட யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. நம்மளுடைய பார்த்து கடிவாளம் போட்டுருங்க. மத்தவங்களை பத்தி நமக்கு தேவையே இல்லை. இந்த வசனத்துக்கு மேல கிளியரா எதுவுமே இருக்க முடியாது. உங்களோட பனிஷ்மெண்ட்டை நம்ம செய்யற காரியத்துக்கு ஆண்டவர் பனிஷ் பண்ணாலே நம்மளால தாங்க முடியாது. இது ஒரு எக்ஸ்ட்ரா பனிஷ்மெண்ட் நமக்கு தேவையில்லாத ஒரு வேலை. ஆமாவா இல்லையா? அதனால நம்ம மத்தவங்களை ஜட்ஜ் பண்ண வேணாம். அதே போல 2 கைண்ட் ஆஃப் பீப்புள் பத்தி இங்க சொல்றாரு. ஒண்ணு யூதர்கள், இன்னொன்னு புறஜாதிகள். இந்த யூதர்களுக்கு ஆண்டவர் முதல்ல மோசேவோட கற்பனைகளை கொடுக்கிறாரு. இந்த லா என்னது? திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் கொடுக்கிறாரு. வேசித்தனம் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். டு நாட் ஸ்டீல், டு நாட் டூ, பிதாவாகிய தேவனை தான் நீங்க கும்பிடணும் அப்படின்ட்டு நிறைய லா கொடுக்கிறார். இந்த லாவை புறஜாதிகளுக்கு ஆண்டவர் கொடுக்கல. ஆனாலும் நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா, புறஜாதிகள் ஆண்டவரே இல்லாத விஜயகாந்த் கூட நல்லது செய்தா நல்லதுன்னு நினைக்கிறாரு. ஆமாவா இல்லையா? நிறைய பேருக்கு சோறு போட்டா நல்லதுன்னு நினைக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவ நம்பாத ஒருத்தர் கூட இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நிறைய கிறிஸ்டியன்ஸை விட நான் கிறிஸ்டியன்ஸ் இன்னுமே நல்லவங்களா இருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? அவங்க போய் சொல்ல மாட்டாங்க, திருட மாட்டாங்க, எல்லார்ட்டையும் கைண்டா இருப்பாங்க. இது ஏன்னா அவங்களுக்கு ஆண்டவர் எல்லாருமே ஆண்டவருடைய சிருஷ்டி தான். அவங்களுக்குள்ள ஆண்டவர் மனசாட்சின்ற ஒரு காரியத்தை வைத்திருப்பார். யூதர்களுக்கு ஒரு லா கொடுத்தாரு. இந்த லா மீறினா நீ தப்பு. ஆனா மத்தவங்களுக்கு மனசாட்சின்ற கான்டக்ட கொடுத்திருப்பாரு, கான்சியஸ்னஸ் கொடுத்திருப்பாரு. தப்பு செய்தா தெரியும். எத்தனை நான் கிறிஸ்டியன்ஸ்க்கு தெரியும், ஐயோ என் வைஃபை விட்டுட்டு இன்னொரு பொம்பளை பார்த்தனா தப்பு. சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும். பொய் சொன்னா தப்பு, காலேஜ்ல ஸ்கூல்ல காப்பி பண்ணா தப்பு தெரியும். ஆனாலும் அது பண்ணும். ஆனா பயந்து சில பேர் ஐயோ கடவுள் பாக்குறாரு, பண்ணக்கூடாது, இல்ல பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணணும். அது சாய்ஸ் இருக்காங்க. சோ யாருமே நான் தப்பு பண்ணிட்டேன், இது கரெக்ட் சொல்ல முடியாது. இந்த மாதிரி 2 பேரையும் ஆண்டவர் பாவியாக தான் கன்சிடர் பண்ணுவாரு. லா மீறின ஒரு கிறிஸ்டியன். இப்ப நீங்க எல்லாரும் வசனத்தை கேட்டுறீங்க, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க செய்தாலும் தப்பு தான், அவன் செய்தாலும் தப்பு தான். ஆண்டவர்கிட்ட பார்ஷியாலிட்டியே கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் கிறிஸ்தவனா மாறிட்டேன், ஆண்டவர் என் பாவத்துக்காக மன்னிச்சிட்டார், நான் என்ன வேணா செய்வேன்னு நினைச்சீங்கன்னா நரகத்துக்கு தான் போவீங்க. கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் யுவர் டிக்கெட் டு ஹெவன். நம்ம ஆண்டுடைய வார்த்தையை கேட்கறனால பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டுடைய வார்த்தையின்படி செய்யறனாலதான் பரலோகத்துக்கு போகும். இது ஒரு பயங்கரமான ஒரு வசனம். இத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். 13:2 மனசுல எழுதி வச்சுக்கோங்க. நாட் பை ஹியரிங் காட்ஸ் வேர்ட், நாட் பை ஹியரிங் பட் பை டூயிங் த லா we are put right with God. ஆண்டுடைய வசனத்தையும் அவருடைய கற்பனைகளையும் கேட்கறனால இல்ல, ஆண்டுடைய கற்பனையின்படி நடக்கிறனாலதான் நம்ம we are put right with God. ஆண்டவர் கூட பிதாவுடைய தேவன், ஆண்டவர் நமக்கு கொடுத்த விசுவாசத்தினால, இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த விசுவாசத்தினால அவரை துக்கப்படுத்த கூடாதுன்னு நம்ம பாவத்தை செய்யாம இருக்கிறோம்ல, ஆண்டவருக்கு பிடிக்காதுன்னு நம்ம செய்யாம இருக்கோம்ல, அதனாலதான் பிதாவோட நமக்கு இழந்து போன ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது. இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் யுவர் டிக்கெட் டு ஹெவன். கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் யுவர் டிக்கெட் டு சின் அகேன்ஸ்ட் காட். சரியா? நம்ம என்ன செய்துட்டு நான் பரலோகம் போயிருவேன் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். த்ரூ கிரைஸ்ட். ஆனா என்னன்னா எல்லாரோடைய சிந்தைகளையும், எல்லாரும் திருட்டுத்தனமா நைட்ல படுத்துட்டு எல்லாரும் மனசுல எடுத்த ஒவ்வொரு சீக்ரெட் தாட்டுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் ஜட்ஜ் பண்ணுவார். இது 16வது வசனம். யார் நம்மள ஜட்ஜ் பண்ண போறா?
இயேசு கிறிஸ்து. நம்மளுக்கு எதிரா யாரு டெஸ்டிஃபை பண்ண போறா? நம்ம கூட இருந்த பரிசுத்த ஆவியானவர். உங்க கூடயே இருந்து உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர்கள் நீங்க நெடுகவே துக்கப்படுத்துனீங்கன்னா, உங்களுக்கு அகேன்ஸ்டா அவர் சாட்சி சொல்வாரு. யாருகிட்ட? இயேசு கிறிஸ்து ஜட்ஜா உட்கார்ந்து உங்களை விசாரணை பண்றப்ப. அதனால லேசான காரியம் கிடையாது ஒரு கிறிஸ்தவனுக்கு வாழ்றது. அதனால யாருமே அவங்களுடைய என்னுடைய சுய பலத்தினால நான் இதை அச்சீவ் பண்ணேன்னு சொல்லவே முடியாது. இப்ப 17ல இருந்து 24 வரைக்கும் ஒரு நான் வந்து கிறிஸ்டியன், இப்ப ஜூன்ற இடத்துல கிறிஸ்தவனை போட்டுக்கோங்க. அவனுடைய ஒரு ஆண்டவரை தெரியாதவன் எவ்வளவு நல்லவனா இருக்கிறானோ அவனை விட 10 டைம்ஸ் நம்ம நல்லவங்களா இருக்கணும். அவன் பொய் சொல்லலைன்னா பொய் சொல்லக்கூடாது. நம்ம பொய்யன் யோசிக்க கூட கூடாது. அவன் டிவி பாக்குறான், டைமை வேஸ்ட் பண்றான்னா நம்ம அந்த சைடு கூட போக கூடாது. அவன் திருடுறானா அந்த காரியத்து மேல நம்ம ஆசை கூட வைக்க முடியாது. அவனுடைய நீதியை விட நம்ம 10 மடங்கு நல்லவங்களா இருந்தாதான் நமக்கு அது நீதி. ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்மள சொந்த ஜனமாக அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மள மீட்டு கொண்டார். இஃப் யூ ஒபே த லா, இதுலதான் அவன் சொல்றான், நான் வந்து யூதன், எனக்கு வந்து நான் விருத்த சேதனம் பண்ணிருக்கேன். பவுல் கேட்கிறாரு, விருத்த சேதனம் பண்ணி என்ன பிரயோஜனம்? உன்னுடைய இருதயம் விருத்த சேதனம் ஆயிருக்கா? ஆண்டவருக்கு கீழ்ப்படினோன்ற விருத்த சேதனம் ஆயிருக்கா? இத பண்றது யாரு? பரிசுத்த ஆவியானவர். நீங்க பாவம் செய்தீங்கன்னா இருதயம் விருத்த சேதனம் ஆயிடுச்சான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? உங்களுக்கு பாவம் செய்தா பரிசுத்த ஆவியானவர் உங்க இருதயத்தை குத்தணும். பொய் சொல்லிட்டா உங்களுக்கு குத்தணும். பொறாமப்பட்டுட்டா இது தப்புன்னு சொல்லணும். அப்பதான் உங்க இருதயம் விருத்த சேதனம் இருக்கு. பாவம் என்று சொல்லி கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தாருன்னா உங்களால நெடுகவே பாவம் செய்ய முடியாது. நான் நெடுகவே பாவம் செய்துட்டு நான் வந்து கிறிஸ்தவன்னு சொல்லவே ஒருத்தனால முடியாது. நம்ம எல்லாரும் தப்பு பண்றோம். பேசுற நானும் சரி, கேக்குற நீங்களும் சரி. ஆனா ஒரு பாவத்தை திரும்ப திரும்ப செய்யும் போது உங்களுடைய இருதயம் விருத்த சேதனம் ஆயிருச்சுன்னா ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவார். நீ பண்றது தப்பு, நீ பண்ணது தப்பு, நீ பேசினது தப்பு, உன் எண்ணம் தப்பு, எனக்கு பிடிக்கல. அப்ப நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கணும். அதுதான் இருதயம் விருத்த சேதனம். சரீர பிரகாரமான விருத்த சேதனம் பிரயோஜனமே இல்லை. நீங்க வெள்ளை சாரி கட்டிக்கலாம், நகையா உத்தரலாம், நீங்க வந்து சர்ச்லயே கிடக்கலாம், பைபிளையே படிக்கலாம். இருதயம் விருத்த சேதனம் பண்ணலன்னா it is of no value. Your heart should be circumcised by the Holy Spirit. நீங்க இததான் நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய ஒரு காரியம். என்னுடைய இருதயம் விருத்த சேதனம் ஆயிருக்கா? என்னுடைய இருதயம் பரிசுத்த ஆவியானவர் சொல்றதுக்கு இணங்க இருக்குதா? இது கிளீனா போட்டிருக்கு. விருத்த சேதனம், இருதயத்தோட விருத்த சேதனம் யாரால வரும்? பரிசுத்த ஆவியானவர்களால. அவர் வந்து நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும், இது தப்பு, இது தப்பு, இது. Whose heart is circumcised by the work of the Spirit, not by law. நம்ம கேட்கிற காரியங்கள்னால வராது. ஆனா நம்ம இதை செய்யக்கூடாதுன்னு எஃபர்ட் போட்டு பாவத்துக்கு எதிர்த்து நிக்கணும். ஆண்டவருக்கு பிடிக்காதுன்னா செய்யாம எஃபர்ட் போடுறதுதான் இருதய விருத்த சேதனம். இதை பண்ணாம நம்ம வந்து கிறிஸ்டியன், ஆண்டவருடைய ஒரே ஃபேமிலி, நான் வந்து சபையாகிய சபை, நான் வந்து சபையில இருக்கிறவன் சொல்லவே முடியாது. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் இருதயம் விருத்த சேதனாலன்னா நீ கிறிஸ்டியன் கிடையாது. ரோமர் எழுதின நிருபத்தின்படி 3வது அதிகாரம். ஏன் வந்து யூதர்கள் வந்து நம்மளை விட பெட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டவர்கள் அவரை நம்பிதான் முதல்ல லாவை கொடுத்தாரு. அவர்கள் நிறைய பேர் அது நம்பிக்கைக்கு பாத்திரமா நடந்துக்கலாம். ஆனா அவர்களுக்கு கற்பனையை கொடுத்த தெய்வம் அவர் நீதி உள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் நம்பிக்கைக்கு பாத்திரம். அதனால அவர்களையும் அவரு புறம்பே தள்ளாம அவர்களையும் அவரு இணைச்சுக்க போறாரு. ஆனா அவர்கள் ஆண்டவரை ஃபாலோ பண்ணாதுதான் நமக்கு ஆண்டவர் கண்களை திறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. நமக்கு ஒரு வாய்ப்பு. இப்ப இதுல இந்த வசனத்துலதான் 3:4 போட்டிருக்கு, எல்லா மனுஷனும் பொய். மனுஷர் ஒருத்தரும் நான் நல்லவேன்னு சொன்னா அதுவே போய்.
எல்லா மனுஷனும் பொய்யன். கடவுள் ஒருத்தர் தான் உண்மை உள்ளவர். கடவுள் ஒருத்தர், இயேசு ஒருத்தர், பிதாவாகி தேவன், திருத்துவமான தெய்வம் ஒருத்தர் தான் உண்மை உள்ளவர். அவரை தவிர்த்து எல்லாரும் பொய்யர். மனுஷன் எல்லாரும் போய். அதனால எந்த மனுஷனையும் நம்பாதீங்க. நிறைய பேர் கிறிஸ்டியன் சொல்லுவாங்க, நான் ஏன் கிறிஸ்டியனா மாறலன்னா நான் நிறைய கிறிஸ்டியன்ஸை பாக்குறேன். நீ அவனை பார்த்ததே தப்பு. அவனை நீ பார்த்ததே தப்பு. அவனை உன் எக்ஸாம்பிளா வைத்ததே தப்பு. உன் எக்ஸாம்பிள் அவனே கிடையாது. ஏன்னா அவன் பொய்யன். ஏன்னா நம்ம எல்லாரும் பொய்க்கு பிதா யாரு? பிசாசுக்கு பிறந்தவங்க. இயேசு கிறிஸ்து உள்ள வந்தனாலதான் நமக்கு ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்து கண்களை திறந்து அவருடைய ஆவியை நமக்குள்ள போட்டனாலதான் நமக்கு ரட்சிப்பு. நல்ல உங்களை செட் கரெக்ட் எக்ஸாம்பிள்ஸ். எல்லாரும் வந்து we have fallen short of grace. எல்லாரும் நோ, பைபிள் என்ன போருக்கு, மனுஷன் யாரும் புத்திசாலி கிடையாது. இது வந்து 10, 11, 12 சொல்றேன் பாருங்க. எல்லா மனுஷனும் அநியாயக்காரன் தான், நீதி உள்ளவன் ஒருவனும் இல்லையா. 10, எல்லா மனுஷனும் முட்டாள். எல்லா மனுஷனுக்கும் புத்தி இல்லையா. புத்தி உள்ளவன் மாதிரி ஞானவான் மாதிரி நடந்துக்கலாம். ஆனா ஆண்டவர் தான், இயேசு கிறிஸ்து தான் ஞானம். நித்திய ஜீவனை எப்படி பெற்றுக்கணும்னு தெரியறவன் தானே ஞானம். நீங்க இன்னைக்கு யோசிக்கலாம், எலான் மஸ்க் மாதிரி புத்திசாலி யாருமே கிடையாது, ஐயோ அவர் சூப்பர் அப்படி இப்படின்னு. அவனுடைய நித்திய ஜீவனை பத்தி அவன் நினைக்கவே இல்லையே. எல்லாம் முடிஞ்சு போனான்னு எங்க போறாரு? அதே போல இலான் மஸ்க் கண்டிப்பா நரகத்துக்கு போயிருவாரா என்ன கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன்னா அதுவும் தப்பு. ஏன்னா அவர் உள்ள நடக்கிறது நமக்கு தெரியாது. எல்லாம் தெரிஞ்ச ஆண்டவருக்கு தான் எல்லாமே தெரியும். அதனால யாரையுமே நியாயம் தீர்க்காதீங்க. உங்களுடைய வேலை இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லுங்க, அவ்வளவுதான். ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும், விலைய வைக்கிறதும் விலைய பண்றதும் அவர் தான். அதனால all have sinned and fallen short of God's grace. யாருக்குமே ஆண்டவரை பத்தி ஒரு பக்தியும் இல்ல, ஆண்டவரை துதிக்கணும்ன்ற எண்ணமும் மனுஷனுக்கு, சராசரி மனுஷனுக்கு இல்லையா. ஆண்டவரை துதிக்கணும், அவருக்கு மகிமையை கொடுக்கணும்ன்ற எண்ணத்தை போடுறதே அவர் மேல இருக்கிற விசுவாசம் வளர்றதுனாலதான், நமக்குள்ள அவர் விசுவாசத்தை போடுறதுனாலதான். அதே போல ஆண்டவர் வந்து லா படி நம்மள எல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணாருன்னா, எல்லாமே விபசாரம் தான், எல்லாமே திருடுறவங்க தான், எல்லாருமே பொய்க்காரதான். ஆண்டவருடைய லா படி, கற்பனைகளை படி நம்மள ஆண்டவர் நியாயம் தீர்த்தார்னா ஒருத்தருமே பரலோகத்துக்கு போக மாட்டோம். இந்த உலகத்துல சொல்ற மகா பெரிய பரிசுத்தவானும் போக மாட்டார். இயேசு கிறிஸ்துடைய நீதி நம்ம மேல வரனாலதான். இயேசு கிறிஸ்து நம்ம பாவங்களை எல்லாம் அவர் மேல வாங்கிட்டு, அவர் நமக்காக மரித்து, அவருடைய ஜீவனை நம்ம கொடுத்து, அவர் மேல நம்ம விசுவாசம், என்னுடைய பாவங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டாருன்ற மெய்த்த விசுவாசத்தினாலதான் நம்ம நீதிமானாக்கப்படுறோம். நம்ம நீதிமானாக்கப்படுறோம். இல்லைன்னா அநீதிமான் தான், துன்மார்க்கர்கள் தான். அதனால நீங்க எவ்வளவு நல்லது வேணா செய்யலாம், எல்லா நல்லதும் செய்யலாம், இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை இல்லைன்னா போக முடியாது. அதனாலதான் அந்த கடைசியில ரட்சிக்கப்படாம ஒருத்தர் ஒரு ஒரு கல்லன் செத்து போனான்ல, அவன் செய்த ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? பிதாவே என்ன நீங்க நினைச்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட சொன்னான். இயேசு கிறிஸ்து கிட்ட சாகுறப்ப கூட இயேசு கிறிஸ்து இவர் மூலமா தான் எனக்கு மீட்புன்னு அவர் விசுவாசத்தை உள்ள போட்டுட்டாருன்னா பரலோகம் தான். அவராலதான் கற்பனையை உருவாக்கவும் முடியும், கற்பனையை மாற்றவும் முடியும். அதனால யாரையுமே நீங்க ஜட்ஜ் பண்ண வேணாம். நம்ம அவர் மேல விசுவாசம் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் கல்வாரிக்கு போய் நம்ம கழுவப்படணும். அவருடைய ரத்தம் நம்ம மேல சிந்தப்படணும். அவருடைய ரத்தத்தை நம்ம பானம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் அவருடைய ரத்தம் நம்மளை கழுவணும். அப்பதான் நம்ம பரிசுத்தமா நீதிமானா மாற முடியும். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்ம மேல டெய்லி சிந்தப்படலைன்னா, ஒவ்வொரு நாளும் அவர் வந்து நம்மள லா படி நம்மள நியாயம் தீர்த்தார்னா நம்ம நீதிமானா காணப்பட மாட்டோம். இந்த சீக்கிரட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் கல்வாரிக்கு போகணும். இதனாலதான்
பிகின் யுவர் பிரேயர் அட் த கிராஸ். உங்களுடைய ஜபம் டெய்லி நம்ம ஜெபிக்கும் போது ஒவ்வொரு நாளும் கல்வாரிக்கு போங்க. ஒவ்வொரு நாளும் அவர் ரத்தத்தால கழுவப்படுங்க. அப்பா நான் இப்படி பண்ணிட்டேன், என் மீறுதல் இப்படி, அவர் முன்பாக தாழ்த்துங்க. அப்பா நான் இப்படி போய் சொல்லிட்டேன், மத்தவங்களை வருத்தப்படுத்திட்டேன், கோவப்பட்டுட்டேன், என் பிள்ளைய எப்படி சொல்லிட்டேன், ரத்தத்தால என்னை கழுவுங்க. திரும்ப செய்யாம இருக்க எனக்கு கிருபை செய்யுங்க. மாறணும்னு ஆசைப்படுறேன் சொல்லுங்க. அதுதான் நமக்கு ரட்சிப்பு. அதுதான் நமக்கும் பிதாக்குள்ள இருக்கிற உறவை. It will straighten your relationship with God the Father. அவருக்கும் நமக்கு உறவை திருப்பி ஸ்ட்ரெயிட் பண்றது. இது வந்து ராக்கெட் சயின்ஸ்ல எப்படிடா நான் அது பண்ணுவேன், எப்படிடா எனக்கு ஃபெய்த் வரும், எப்படி, ரொம்ப கன்ஃபியூஷனே கிடையாது. இட் இஸ் வெரி சிம்பிள். நம்மளுடைய நீதியில நம்ம விசுவாசத்தை வைக்காம இயேசு கிறிஸ்துவுடைய நீதி, அவருடைய ரத்தத்தின் மேல நம்ம விசுவாசத்தை வைக்கணும். அவர் தான் என்ன நீதிமானா மாற்ற முடியும். அவர் தான் எனக்கு பிரயாசப்படுறாரு. பரிசுத்தாவிக்காரர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா என்னை இயேசு கிட்ட கொண்டு போங்க, உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் நான் செய்யாம இருக்க என்னை காத்துக்கொள்ளுங்க. டெய்லி கேட்கணும். கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம கேட்கணும். இதுதான் ஆண்டவர் சொல்ற ஃப்ரீ கிஃப்ட். நம்மளுடைய சுய கிரியையினால எதையுமே சம்பாதிக்க முடியாது. யாருமே இதை பத்தி பெருமைப்பட்டுக்க, ஒரு கிறிஸ்தவன் பெருமைப்பட்டானா அவனை போல முட்டாள் எதுவுமே இல்லை. ஏன்னா எதுவுமே அவன் சம்பாதிக்கல. யாரா இருந்தாலும் சரி, எல்லாமே அவருடைய கிருபைதான். அதே போல இது வந்து எல்லாருக்கும் காமன். கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, நான் கிறிஸ்டியனா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து மேல அவன் விசுவாசம் வச்சுட்டானா, இயேசு கிறிஸ்துவ நம்பிட்டானா, இருதயத்துக்குள்ள பரிசுத்தாவியானவர் வந்துட்டார்னா அவனுக்கு ரட்சிப்பு நிச்சயம். இப்ப சாப்டர் 4 நான் டக்குன்னு ஸ்வீப் பண்ணிட்டு போயிடுறேன். இந்த சாப்டர் 4ல இன்னும் இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்றாரு. என்ன விஷயத்த கிளியரா சொல்றாருன்னா, ஒருத்தன் வேலை செய்தானா அவனுக்கு சம்பளம் கிடைக்கும், அது அவனுக்கு ஏர்னிங். ஒருத்தன் நம்பினானா, அதே போல இது வந்து நம்மளுடைய கிரியையினால வருது. நம்மளுடைய சம்பாத்தியம், நம்ம வேலை செய்யறோம், நமக்கு ஆசை வருது. அதே போல நம்மளுடைய ரட்சிப்புக்காக நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, ஆண்டவரை விசுவாசிக்கிறது. விசுவாசத்தினால நம்ம ஆண்டவரை மேல டெய்லி விசுவாசிக்கிறனால, டெய்லி ஒவ்வொரு நிமிஷமும் அவரையே விசுவாசிச்சுட்டு இருக்கனால ஃப்ரீயா ஆண்டவர் என்ன தராராம்? நீதியை தராராம். இம்ப்யூட்டட் ரைச்சஸ்னஸ் அவருடைய நீதியை நம்ம மேல போடுறாரு. ஒவ்வொரு நாளும் அவரை விசுவாசிக்கிறனால, ஒவ்வொரு நாளும் நான் மாறணும்னு நினைக்கிறேன், ஒவ்வொரு நாளும் நான் பிரயாசப்பட்டு அவர் மேல நம்பிக்கை வைக்கிறனால. பிரயாசம்னா வேலை இல்லை, அததான் நீதியா ஆண்டவர் கருதினாரா. இதுல வந்து அவர் சொல்றது வந்து என்னன்னா, ஆபிரகாம கொண்டு வரார். இந்த நம்ம நினைக்கலாம் ஆபிரகாம் வந்து பயங்கர பரிசுத்தமா வாழ்ந்தாரு அப்படின்ட்டு. அதே போல எல்லா விருத்த சேதனமும் அவர் பண்ணனாலதான், ஏன்னா யூதர்களுக்கெல்லாம் தந்தை யாரு? ஆபிரகாம்னு சொல்லிக்கிறாங்க. முஸ்லிம்ஸ்க்கெல்லாம் விருத்த சேதனம் பண்ணவங்க எல்லாருக்கும் தந்தை வந்து ஆபிரகாம்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா நல்ல பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா, இந்த நியாயப்பிரமாணம், மோசே நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் வந்து ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசத்தினால, ஆண்டவரோட வார்த்தையை விசுவாசத்தினால 100 வயசுல உனக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்றாரு. நான் உனக்கு ஒரு குழந்தையுமே அவருக்கு இல்லாதப்ப, ஒரு பிள்ளையுமே இல்லாதப்ப ஆண்டவர் சொல்றாரு, உலகம் முழுவதுலயும் ஒரு மல்டிகல்ச்சரல் ஒரு ரிலேஷன், ஒரு ஃபேமிலியை உனக்கு உருவாக்கி உன்னுடைய சந்ததி வந்து வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் அப்படியே நம்பினாரு. அதே போல வாக்குத்தத்தத்தை நம்பினாருன்னு ஒண்ணு இருக்கும். இன்னொன்னு என்ன பண்றாருன்னா, ஆண்டவர் ஒரே ஒரு குழந்தைய கொடுக்குறாரு, அந்த குழந்தைய நீ எனக்காக கொடுன்றாரு. பயப்படாம ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்தினால, ஆண்டவர் போய் சொல்ல மாட்டாருன்ற நம்பிக்கையினால அவர் என்ன பண்றாரு, அந்த குழந்தையும் கொண்டு போய் ஆண்டவருக்காகவே பலி கொடுக்க கொண்டு போறார். அந்த விசுவாசம், ஆண்டவர் மேல அசைக்க முடியாத விசுவாசத்தினாலதான் ஆபிரகாம் நமக்கு எல்லாருக்கும் தந்தை. என்னத்துக்கு? விசுவாசத்தின் தந்தையா மாறிடுறாரு. நமக்கு விசுவாசத்தின் தந்தையா இருக்கிறது ஆபிரகாம். அதுதான் அவருக்கு நீதியா கருதப்பட்டது. நீதியாக ஆண்டவர் மேல வைத்த விசுவாசம். ஆண்டவர் ஒரு நாள் என்னை கைவிட மாட்டார். ஆண்டவர் ஒரு நாளும், இப்ப எனக்கு ஒரு காரியம் ஆண்டவர் கொடுக்கலன்னா இது எனக்கு நல்லதா இருக்காது, இல்ல நான் ஆண்டவரை துக்கப்படுத்துற மாதிரி, இந்த 2 விஷயம் தான். ஆண்டவரை நான் துக்கப்படுத்துற மாதிரி ஒரு காரியம் நமக்கு கிடைக்கலன்னா 2 விஷயம்தான்.
ஒண்ணு, அந்த விஷயம் நமக்கு அந்த சமயத்துல நல்லதா இருக்காது. இல்ல எப்பயுமே நல்லதா இருக்காது. 2வது, ஆண்டவர் துக்கப்படுத்துற மாரி நம்ம காரியம் ஏதாவது செய்திருப்போம். அதனால நம்ம மாறுறதுக்காக ஆண்டவர் அத புடிச்சு வச்சிருப்பாரு அந்த ஆசீர்வாதத்த. நம்ம மாறி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது, ஏன்னா நம்ம கரெக்ட் பண்றதுக்கும் காட் வந்து சில நேரம் டிலே பண்ணுவார். முக்காவாசி நம்ம பசங்களுக்கு வந்து சில விஷயங்கள குடுக்க மாட்டோம். "நீ சாப்பிடு, நான் தரேன்." சொல்லுவோம். "நீ இத படி, நல்ல மார்க் வாங்கு, நான் வாங்கி தரேன்." அந்த மாரி ஆண்டவர் பண்ணுவார். ஏன்னா அவர் நமக்கு அப்பா. நம்ம மாறுறதுக்காக சில விஷயங்கள பிடித்து வைப்பார். ஆனா ஆண்டவர் நமக்கு தீங்கே செய்ய மாட்டார். நீங்க ரோமர் 8ல படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவா தான் செய்வாராம். இந்த ரோமர்ல படிச்சு பார்க்கும்போது ஆண்டவருடைய உண்மையான இயல்பு தான் நமக்கு தெரியுது. ஆண்டவர் எவ்ளோ நம்மள நேசிக்கிறாரு. ஜீவனையே நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்மள ஒரு குழந்தை மாரி ட்ரீட் பண்றாரு. குழந்தை மாரி ட்ரீட் பண்றாரு. ஒரு காரியம் நல்ல காரியம் நமக்கு வர பிளெஸ்ஸிங் ஆண்டவர் தடுத்து வச்சிருக்காருன்னா, அந்த பிளெஸ்ஸிங் அந்த நேரத்துல அது பிளெஸ்ஸிங்கா இருக்காது. கர்ஸா முடிஞ்சிடும். அதனால குடுக்காம இருக்கலாம். ஏன்னா ஒரு குழந்தை வந்து நான் கார் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லுச்சுன்னா, ஒரு சின்ன குழந்தை, அவர்கிட்ட நாம சாவி குடுக்க மாட்டோம். அது என்னதான் கேட்டாலும். அதே போல ஆண்டவர் இன்னொருத்தர் குடுக்கலன்னா, நம்ம சில இடத்துல டிசிப்ளின் ஆகணும்னு குடுக்காம இருப்பாரு. அதனால அத டிசிப்ளின் பண்ற வரைக்கும் அந்த இத புடிச்சு வச்சு அப்புறம் குடுப்பாரு. ஏன்னா நமக்கு ஒரு ரியலைசேஷன் வர்றதுக்காக பண்ணுவாரு. அதனால ஆண்டவர் ஒரு குழந்தை மாரி தான் நம்மள எல்லாரையும் ட்ரீட் பண்றாரு. அவருடைய குடும்பத்தினர ட்ரீட் பண்ணாரு. ஆனா ஒரு நாளும் ஆண்டவர் நம்மள விட்டு விலக மாட்டார். நமக்கு குடுத்த ப்ராமிஸ கீப் அப் பண்ண மாட்டார். ஆண்டவர் வந்து ப்ராமிஸ கீப் அப் பண்ணாதவங்க மேல கோவப்படுறாருன்னா, அவர் ப்ராமிஸ் குடுத்தவர் அத வந்து நிறைவேற்றாம இருப்பாரா? ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா, கண்டிப்பா நிறைவேற்றுவார். உன் கூக்குரல கேட்டேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா, உன் கூக்குரல கேட்டார் தான். கேட்டார் தான். அதுக்கு முடிவு கொண்டு வருவாரு. அது எவ்ளோ நாள் ஆனாலும் ஆண்டவர் கொண்டு வருவார். அதுதான் ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசம். ஆண்டவர் மேல அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கணும். 100 வயசானாலும் ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்தினா இல்ல கொஞ்சம் கூட அவன் டிட்ன்ட் வேவர். அதனால தான் அது அவனுக்கு நீதியா கருதப்பட்டது. அதனால இதுல என்ன இருக்குன்னா, ஆபிரகாம பத்தி தான் இந்த 4வது அதிகாரம் ஃபுல்லா போட்டிருக்கு. அதே போல அ அ பாவத்துக்கு பிகாஸ் ஆஃப் சின்ஸ் ஹி புட் டு டை. பட் பிகாஸ் ஆஃப் ஃபெய்த் பாவம் வந்து இதுல வந்து முதல் ஆதாம், 2வது ஆதாம் பத்தி போட்டிருக்கு. ஒரே எத்தன பேர் யோசிச்சிருக்கிறீங்க? ஆதாம் பாவம் செய்துட்டா நான் எப்படிப்பா பாவம் செய்த மாரி ஆகும்? அவன் பாவம் செய்துட்டான், அவன் கீழ்ப்படியாம இருந்தா என்னைய வந்து ஆண்டவர் தண்டிக்கிறது தப்பு இல்லையா? எத்தன பேர் அத யோசிச்சிருக்கீங்க? ஒரே ஒருத்தவங்க தான் யோசிச்சிருக்காங்க. ஓகே. கண்டிப்பா யோசிச்சிருக்கோம்ல. ஆனா, ஆண்டவர் அத சரி செய்யும்போதும், நம்மள எல்லாரையும் அவர் அழிச்சு போடல. அவர் மாத்திரம் ஒரே மனுஷன் 2வது ஆதாம் வந்து, அவர் நமக்காக ஜீவனை கொடுத்து எல்லா பாவத்தையும் நமக்கு மன்னிச்சு போட்டுட்டாரு. அப்ப ஆண்டவர் நீதி உள்ளவரா இல்லையா? அவர் நீதி உள்ளவர் தான். அவரோட நீதி வேற. அவருடைய நீதி வேற. அதே போல ஆண்டவர ரைச்சஸ் ஜட்ஜ். எத்தன பேர் வந்து குழந்தைங்க சாவுது, இவ்ளோ கொரோனா வந்து இத்தன பேர வாரிட்டு போயிடுச்சு. நாங்க வந்து இவ்ளோ வார் நடக்குது. இதெல்லாம் ஆண்டவர் எப்படி விடலாம்? இவ்ளோ லவ்விங் காட் எப்படி விடலாம்? எத்தன பேர் இத கேட்டிருக்காங்க உங்ககிட்ட? ஒரு லவ்விங் காட் எப்படி இவ்ளோ கஷ்டத்த ஒரு மனுஷனுக்கு குடுக்கலாம்? எப்படி இவ்ளோ கஷ்டத்த எப்படி குடுக்கலாம்? இவ்ளோ எப்படி சின்ன பிள்ளைங்க வந்து இப்படி ஆகுதே! செத்து போறாங்களே! ஆண்டவர் நீதி உள்ளவர் என்றத காட்டுறதுக்காக தான் ஆண்டவர் உலகத்த பனிஷே பண்றார். நம்ம எத்தன பேர் அழுது இருக்கிறோம். ஏசப்பா எனக்கு நீதி செய்யுங்க, எனக்கு நீதி செய்யுங்க. ஆண்டவர் உலகத்த நீதி செய்யணும்னா, மனுஷன பனிஷ் பண்ணணும். அவர் அநியாயத்த கண்டிப்பா தட்டி கேட்டா தான் அவர் நீதி உள்ளவர். எத்தன தடவ உங்க பாஸ் கொஞ்சம் கூட டிசர்வே இல்லாத ஒரு கேண்டிடேட்டுக்கு புரமோஷன் குடுத்துருவாங்க. அப்ப அவன் நீதி உள்ள பாஸா? இல்ல. ஆனா ஆண்டவர்கிட்ட பார்ஷியாலிட்டி கிடையாது. தப்பு செய்தா எல்லாரையும் அடிப்பார். எப்படி அந்த குழந்தை பாவம் செய்துச்சு? அத பத்தி நமக்கு தெரியாது. எங்க அடிச்சா எங்க வலிக்கும்னு அவருக்கு தெரியும். ஆண்டவர் நீதி உள்ளவர். ஆண்டவர் செய்யற எந்த காரியத்தையும் கேள்வி கேட்கறதுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஆண்டவர்
எல்லாவற்றையும் எல்லா பாராமீட்டரையும் பார்த்துதான் ஒருத்தரை தண்டிப்பார். அதனால தண்டிக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்கன்னு சொல்லல நானு. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் உலகத்தை நியாயம் தீர்க்கிறது அவருடைய கோபாக்கின அவங்க மேல வந்ததுன்னா நீங்க நானும் பொழைத்திருக்கிறோம்னா அவருடைய கிருபை. அவருடைய கிருபை, தயவு, இரக்கம் நம்ம நல்லவங்கனால கிடையாது. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய நீதி, அதை நம்ம கேள்வி கேட்கவே முடியாது. ஆனா ஒண்ணு மாத்திரம் நம்ம விசுவாசிக்கணும், God is a righteous judge. God is a righteous judge. நான் நிறைய விஷயம் கேட்டிருக்கேன். இந்த ரைச்சஸ் ஜட்ஜ்ன்ற விஷயம் மாத்திரம் என்னால டைஜஸ்டே பண்ண முடியாது. ஏன்னா நான் என்ன சில பேர் ரொம்ப துன்புறுத்திருக்காங்க, இவங்களெல்லாம் ஆண்டவர் அடிச்சே போடலையே அப்படின்னு. பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட பேசினாரு, நீ செய்ததுக்கெல்லாம் நான் தண்டனை கொடுத்திருந்தேன்னா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாரு. எனக்கு தெரியும் யார் யாரை எப்ப அவெஞ்ச் பண்ணணும்னு. அதனாலதான் சொல்றாரு, பழி வாங்குதல் எனக்குரியது. நம்ம ஒன்னே ஒன்னதான் விசுவாசிக்கணும், அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. He is a righteous judge. I don't understand Lord, எனக்கு புரியல, ஆனா நீ நல்லவர். அவருடைய பிள்ளைகள், அவர் மேல விசுவாசம் வைத்திருக்கிறவங்க, பியாண்ட் ஆல் லாஜிக் அவரை நீதி உள்ள நியாயாதிபதி விசுவாசிக்கிறது தான் நீதி. அந்த விசுவாசம் நமக்கு இல்லைன்னா நமக்கு அநீதி. ஏன்னா நமக்கு 2 கண்ணுதான் இருக்கு. மனுஷனுடைய சிந்தையில நடக்கிற காரியங்கள் நமக்கு தெரியாது, முன்னாடி நடந்த காரியம் நடக்க போற காரியங்கள் நமக்கு தெரியாது. ஆண்டவர் நல்லவர். ஏன்பா என் பிள்ளை எடுத்துக்கிட்டீங்க, ஏன்பா எனக்கு இப்படி ஆச்சு, ஏன்பா எனக்கு இப்படி ஆச்சு, இத்தனை வருஷம் வேஸ்ட் ஆச்சு, ஏன்பா இப்படி ஆச்சு கேட்காதீங்க. ஆண்டவர் நல்லவர், அதை விசுவாசிங்க. அதுதான் ஆபிரகாமுக்கு நீதி. ஆபிரகாமுக்கு நீதி. ஆண்டவர் அரசாளும் போது ராஜாவா, நித்திய ராஜாவா வரபோது அவர்கிட்ட கேட்டீங்கன்னா தான் இதுக்கெல்லாம் நமக்கு விளக்கம் தெரியும். இப்ப நம்ம செய்ய வேண்டியது பியாண்ட் ஆல் லாஜிக். ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தாரா? சரீரம் செத்து போனப்பையும் ஆண்டவர் எனக்கு ஒரு ஒரு டிசெண்டன்ட், என்னுடைய சந்ததியை ஏற்படுத்துவேன்றத விசுவாசித்தாரா? ஆண்டவர் அவர் குழந்தை கொடுத்திருக்கலாம், ஆண்டவர் அவருக்கு எல்லாமே பண்ணிருக்கலாம், ஆண்டவரோடுக்கு ரொம்ப க்ளோஸ் தான் அவரு. ஆனா அவரு கேள்வி கேட்கல, ஆண்டவர் விசுவாசித்தார். அதுதான் ஆண்டவர் அவருக்கு நீதி. அதே போல நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் ஏசப்பா நீங்க நல்லதுக்கு தான் செய்வீங்க. அப்படி ஆண்டவர் தண்டிச்சாருன்னா எங்கப்பா நான் கரெக்ட் பண்ணணும்? That is all. That is all we have to do. ஏன்னா ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு நல்லதுதான் செய்வார்ன்றதை விசுவாசிக்கணும். சோ இதுதான் இந்த 4 அதிகாரத்தோட இதுல நமக்கு ஜஸ்டிபிகேஷன் பை ஃபெய்த். இதெல்லாம் எழுதிக்கோங்க. நமக்கு எதனால நீதி கிடைக்குது? நம்ம ஆண்டவர் மேல வைத்த விசுவாசத்தினால, ஆண்டவர் மேல அசைக்க முடியாத விசுவாசத்தினால. நிறைய பேர் ஆண்டவர் கிட்ட வருவாங்க, ஏதாவது ஒரு தேவைக்காக வருவாங்க. ஆண்டவர் அதை செய்திருக்க மாட்டாரு. ஆண்டவரை பத்தி இது ஆண்டவரே கிடையாது அப்படின்னு ஓடிடுவாங்க. அது அவங்களுக்கு நீதியா? ஆண்டவருக்கு தெரியும் அது துன்மார்க்கர், இது நம்ம ஃபேமிலிக்கு ஒத்து வராது. ஆண்டவருக்கு தெரியும். உள்ளத்தின் ஆழத்துல இருக்கிற உள்ளந்திரியங்களை அறிந்தவர் ஆண்டவர். அதனால ஆண்டவர் விட்டுட்டு போயிடுவாங்க, தெரியும். ஜஸ்டிபிகேஷன் பை ஃபேத். இதுதான் இயேசு கிறிஸ்து எனக்காக மரிச்சார், ஜீவனையே கொடுத்த ஒரு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் கொடுத்தவர் எனக்கு நல்லதுதான் செய்வார். எனக்காக உயிரோடு இருக்கிறார், எனக்காக திரும்ப வருவார், எனக்காக ஒரு ஸ்தலத்தை உருவாக்குறார். அவர் மேல வைத்திருக்கிற விசுவாசனால நானும் அவரோட நித்திய ஜீவன் அடைவேன். நான் மரித்தாலும் உயிரோட இருப்பேன், அவரோட இருப்பேன், நித்தியத்துக்கு அவரோட இருப்பேன். அவரை என் ராஜான்னு நம்புறவங்களுக்கு தான் இது. அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுத்த காரியம் 3 காரியம் கொடுத்திருக்காரு. நியூ ஸ்டேட்டஸ், நியூ ஃபேமிலி, நியூ ஃபியூச்சர். எழுதிக்கோங்க. அந்த 4 அதிகாரத்துல ஒரு சம்மரியே தான். ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? நியூ ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்கிறாரு. என்ன ஸ்டேட்டஸ்? துண்டித்து போன பிதாவோட துண்டித்து போன ஒரு ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் திருப்பி நமக்கு பிரிட்ஜ் பண்ணியிருக்கிறாரு. நமக்கு மன்னிப்பை கொடுத்திருக்கிறாரு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. நமக்கு அவருடைய நீதியை கொடுத்திருக்கிறாரு.
அவருடைய நீதியை கொடுத்திருக்கிறார். நீதியே இல்லாம அநியாயம் பிடிச்ச எனக்கு அவருடைய நீதியை கொடுத்திருக்காரு, அவருடைய பரிசுத்தத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் என்னோட நியூ ஸ்டேட்டஸ், அதுதான் என்னோட ஐடென்டிட்டி. ரெண்டாவது, எனக்கு ஒரு நியூ ஃபேமிலியை கொடுத்திருக்கிறாரு. எனக்கு எவ்வளோ எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி இருக்கலாம், ஆனா என்னுடைய ஃபேமிலி ஆண்டவர் மேல விசுவாசத்தை வைத்தவங்க கூட கொஞ்ச நேரம் பேசினாலும் நான் பலப்படுவேன், சந்தோஷப்படுவேன். ஏன்னா எனக்கும் அவனுங்களுக்கும் ஒரே ஃபெய்த், ஒரே வேவ் லென்த். ஏன்னா நியூ ஃபேமிலி, எனக்கு ஒரு நியூ ஃபேமிலி கிடைச்சிருக்கு. என்னை எந்த விதத்திலையும் ஜட்ஜ் பண்ணாத ஒரு நியூ ஃபேமிலி கிடைச்சிருக்கு. சர்ச், அவருடைய சரீரமாகிய சபை. நான் கஷ்டப்பட்டா எனக்காக ஜெபிக்கிற ஒரு சபையை கொடுத்திருக்கிறாரு. சபையில இருக்கிறவங்க யாரும் தப்பு பண்ணா அவங்கள ஜட்ஜ் பண்ணாதீங்க. அதை போய் எல்லார்ட்டையும் குஸ் 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 குஸ்ன்னு பேசாதீங்க. என்ன ஆச்சு தெரியுமா, அவங்க அப்படி பண்ணாங்க தெரியுமா, இப்படி பண்ணாங்க தெரியுமா, இது இப்படி ஆயிருக்கும். அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, இல்லைன்னா கூப்பிட்டு பேசுங்க. இப்படி பேசிக்கிறாங்க, யார் பேசினான்னு சொல்லாதீங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்றேன், இது ஆண்டவருக்கு பிடிக்காதுன்னு அவங்க கிட்ட டைரக்டா சொல்லுங்க. நியூ ஃபேமிலி கொடுத்துருக்கிறேன். இப்படிதானே ஃபேமிலியில ஹேண்டில் பண்ணுவோம். தம்பி, உன்னை பத்தி இப்படிலாம் சொல்றாங்கடா, மாறிக்கோடா சொல்லுவோம்ல. அவங்கள பத்தி போய் சொல்லுவீங்களா உங்க பிள்ளைங்களை பத்தி? அந்த மாதிரிதான் ஃபேமிலி, மாதிரிதான் சர்ச் ஜட்ஜ் பண்ணணும். பின்னாடி பேசாதீங்க. ஃபேமிலி, நியூ ஃபேமிலி கொடுத்துருக்கிறாரு. உங்களுடைய பிரச்சனைகளை வந்து இங்க ஷேர் பண்ணுங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஃபாஸ்ட் பண்ணுங்க. எனக்காக என்னோட குடும்பம், என்னுடைய ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு சென்னையில இருக்கிற அத்தனை பேரும், நிறைய பேர் அம்மா சொல்லுவாங்க, இவங்க எல்லாம் உனக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறாங்க. நான் யாரு, அவங்க எனக்கு ஜெபிக்கணும்னு என்ன இருக்கு? எனக்காக நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க. அதுதான் ஆண்டவர் கொடுத்த ஃபேமிலி. அடுத்தது, ஆண்டவருக்கு நமக்கு ஒரு ஃபியூச்சர் கொடுத்திருக்கிறார், நியூ ஃபியூச்சர். வாட் இஸ் த ஃபியூச்சர்? a transformed life. என்ன டிரான்ஸ்ஃபார்ம் லைஃப்? என் இருதயத்தை ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு? விருத்த சேதனம் பண்ண ஒரு நியூ ஃபியூச்சர், டிரான்ஸ்ஃபார்ம்டு ஃபியூச்சர். நான் முன்னர்பா யோசிக்கிறது கிடையாது, ஆண்டவருக்கு விருப்பமான காரியத்தை யோசிக்கிறேன். நான் வேற ஏதாவது யோசித்தா பரிசுத்த ஆவியான ஒரு இருதயத்தை வதைக்கிறேன். ஒரு நியூ ஃபியூச்சரை கொடுத்திருக்கிறார், நியூ டிரான்ஸ்ஃபார்ம்ட் லைஃப். ஸோ ஆண்டவர் கொடுத்த 3 காரியங்கள் என்னது? நியூ ஸ்டேட்டஸ், நியூ ஃபேமிலி, நியூ ஃபியூச்சர் கொடுத்திருக்கிறார். ஸோ இததான் நம்ம பாவத்துல ட்ராப் பண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருந்த எனக்கு ஆண்டவர் அவருடைய ஜீவனை கொடுத்து ரெஸ்கியூ பண்ணி அவர் மேல விசுவாசத்தை போட்டனால எனக்கு ஒரு நியூ டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃப் கொடுத்திருக்கிறாரு. அவருடைய ஃபெய்த் பேஸ்ட் மல்டிகல்ச்சரல் ஃபேமிலிக்குள்ள எனக்கு ஒரு பொசிஷனை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடுவோம். திருப்பி படிக்காதவங்க இந்த ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ் போய் படிங்க. இப்ப இட் வில் பி வெரி கிளியர் ஃபார் யூ டு லேர்ன். ரீட், அது போய் படிங்க. அடுத்த வாரம் 2 சாப்டர் படிச்சுட்டு வரணும். நீங்க 5th and 6th சாப்டர் படிச்சுட்டு வரணும். இந்த வாரம் ஃபுல்லா இந்த மாசம் ஃபுல்லா we going to learn only 8 chapters. only 8 chapters படிக்க போறோம். 4 chapters இன்னைக்கு சம்மரி சொல்லியிருக்கேன். அதனால இட் இஸ் வெரி ஈஸி. ஒரு நாளைக்கு வந்து நம்மளோட ஃப்ளோல படிச்சீங்கன்னா இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் யூ டு லேர்ன். இது வந்து ரோமன்ஸ் வந்து இட்ஸ் வெரி ஹார்ட் ரீட். நான் வந்து ஈஸியான ஒரு இதுன்னு சொல்ல மாட்டேன். இட் இஸ் வெரி ஹார்ட் ரீட். நீங்க தனியா படிச்சீங்கன்னா படிக்க முடியாது. இப்ப இவ்வளவு கேட்டிருக்கீங்க, இவ்வளவு தெளிவான சத்தியத்தை நம்ம வந்து பேசியிருக்கோம். இத போய் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். நம்ம சொன்னதை உங்களுக்கு கிளியரா புரியும். அதனால எல்லாரும் கண்களை மூடுவோம். இயேசுப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு இவ்வளவு எங்களுக்கு ஒரு நியூ ஸ்டேட்டஸை கொடுத்துருக்கீங்க, நியூ ஐடென்டிட்டியை கொடுத்துருக்கீங்க, ஒரு நியூ ஃபேமிலியை கொடுத்துருக்கீங்க. எப்படி ஆண்டவர் நம்மளுக்கு பிளெஸிங் கொடுத்துருக்காரு. நமக்கு எந்த பிரயாசமும் இல்லாம அவர் மேல நம்பிக்கை வச்சா அது நீதி கொடுத்திருக்கிறாரு. அவருடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃப், இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணி அவருடைய ஆவியை கொடுத்து பாவத்தை உணர்த்தும்படியாக ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். கண்டித்து உணர்த்தும்படியாக, நம்மளை தைரியப்படுத்தும்படியாக, எப்பயும் நம்மளை கைவிடவே மாட்டேன் என்ற நம்பிக்கையை கொடுத்திருக்கார். அவர் நீதி உள்ளவர், ரைச்சியஸ் ஜட்ஜ்ன்றதை கொடுத்திருக்கிறாரு. பொய் உரையாதவர் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறாரு. ஒரு நாள் அவர் வாக்குத்தத்தத்தில் மாற மாட்டாருன்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறனால நம்ம வந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும்ன்றத ஆண்டவர் வந்து இந்த ரோமர்ல சொல்லி கொடுத்திருக்கிறார். ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா, லார்ட், we are a real privileged family, Lord.
we are a real privileged generation. அப்பா எங்க கண்களை நீர் திறந்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்க கண்களை திறந்ததுக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்க இந்த உலகத்துல இருந்தாலும் அப்பா உங்களுடைய அன்ப, உங்களுடைய நீதிய, உங்களுடைய அப்பா உங்களுடைய உ- அன்ப பாக்குறதுக்கு எங்க கண்களை திறந்து உங்க விசுவாசத்தை எங்களுக்குள்ள நீங்க அப்பா புதுப்பிச்சு பர்த் பண்ண கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஃபார் யோர் இம்ப்ரெக்னேஷன் ஆஃப் யோர் ஃபேத் லார்ட். தேங்க்யூ ஃபார் புட்டிங் பிளான்டிங் த சீட் இன் அஸ். எங்களுக்குள்ள அந்த விதையை எங்களுக்குள்ள போட்டதுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. உங்களுடைய நம்பிக்கை இன்னும் வளர்ந்து 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 ஏசப்பா உங்களுக்காக நாங்க மரண பரியந்தம் உங்களுடைய உங்களுடைய விசுவாசத்துல நிலை நிற்கும்படியாக எங்களை காத்துக்கொள்ளுங்க ராஜா. அப்பா எப்போதும் எங்க இருதயத்தை நீங்க விருத்த சேதனம் பண்ணிக்கிட்டே இருங்க ராஜா. உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படியாக, வெறும் கேட்கிறபடியாக இல்லாம அதன்படி செய்யறவர்களாக எங்களை மாற்றுங்க. உங்க மேல இருக்கிற விசுவாசம் அசைக்கப்படாம எங்க விசுவாசம் வளர போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா எங்களுடைய வாழ்க்கையில ஏசப்பா எங்க உள்ள இருக்கிற விசுவாசம் வெளியில கனி தர போறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய மாறுபட்ட வித்தியாசமான ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃப எல்லாரும் பாக்குற அளவுக்கு நாங்க நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுக்கு நாங்க எந்த விதத்திலயும் கெட்ட பேர் வராம ஏசப்பா உங்களுக்கு உங்கள் நாமத்துக்கு மகிமையா நாங்க இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எப்போதும் உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவோம், உங்களுக்கு நன்றி செலுத்துவோம், எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் ஏசப்பா சூரியன் உதிக்கிறது சமயத்துல இருந்து அஸ்தமிக்கிறது வரைக்கும், நாங்க படுக்கிற வரைக்கும் 24 மணி நேரமும் ஏசப்பா உங்களை துதிக்க எங்களுக்கு கடைசி மூச்சு வரைக்கும் உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் உங்க கரத்துல கொடுக்குறேன். ஏசுநாதர் பிதாவே, ஆமென்.